யூஏ பொறுத்தவரை அவங்கள ஃப்ரெஷராக தான் 190 கம்பெனி இன்டர்வியூ கால்ஸே வரல. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஆக்சுவலாக. அதுதான் என்னதான் நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து நான் படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் கோர்ஸ் முடிச்சதுனால எனக்கு அந்த வேலையை செய்ய தெரியும்னு அர்த்தம் கிடையாது. குளுக்கோஸ் விளம்பரத்துக்கு சூரியன் போட்டு மண்டையிலிருந்து ஜூஸ் உறிஞ்சிட்டு இருக்குமே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நாங்கள் சொல்ல போகிற கோட்பாட்டுக்கெலாம் நீங்கள் உட்பட்டால் மட்டும்தான் உங்களை நீங்கள் துபாய் நம்பி வரலாம். அந்த டைமில் வந்து ஹைரிங்கும் பண்ண மாட்டாங்க, ஃபயரிங்கும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ வேலை இருந்தால் சொல்லுங்கள். சரி, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டா நீங்கள் எப்படி வருவீங்க? நாளைக்கு இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லுவாங்க, எப்படி வருவீங்க? உங்களுக்கு அந்த வேலை தெரியுமா தெரியாதா? ஆக்டிவாக வந்து செக் பண்ணுறது எல்லா ஹெச்ஆர்ஸுமே வந்து இல்லைன்னா இங்கே வந்தோடனே ஸ்டார்டிங்கே வந்து அதை பண்ணிடுங்க. சில ரொம்ப ரேர். ஸோ நமக்கு வந்து அது மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்லுக்கு வந்து அது மேட்ச் ஆகதான்னு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்ஸ் சிவியில் போய் சொல்லிட்டீங்கன்னு தெரிஞ்சதுனாலே எல்லா டைமும் அது ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு உன்னை பற்றி தெரியும்ல, உனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறது உன்னை பற்றி தெரியும்ல. நீங்கள் வந்து ஜாப் சீக்கர் விசா எக்ஸ்டெண்ட் ஓகே, வேலை தேடுறதுக்குன்னே ஒரு அஃபிஷியலாக ஒரு விசா இருக்கும்போது நான் ஏன் அதில் போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் தாட் வருது. ஏமாந்தீங்க நிறையா பேரை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அவன் 2-3 நாள் ரூம் இல்லாமல் நான் ஸ்கேம் ஆனேன். காசும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் இமிகிரேஷன் இவ்வளோ தாங்க கேட்பாங்க. போய் அந்த ஹைட்ராப் வாங்குறேன் 40 கிராம்ஸுங்க. நான் வந்து போய் இது கிடையாது. ஆனால் இப்போதான் அதை மாற்றிட்டாங்க. இவ்வளோ தாங்க இமிகிரேஷன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது. இமிகிரேஷன் வந்து பேக்கை வந்து செக் பண்ணி அப்படியே பார்ப்பாங்க. அதில் ஏன் இதுக்கலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி வேலை தேடலாங்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்கேமாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா, அவங்க காசு கேட்டாங்கன்னா அது ஸ்கேமு. முன்னாடியே சப்போஸ் அதை பண்ணியிருந்தேன், நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறங்காட்டி இன்னைக்கு பாட்காஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் ஜாபுக்குன்னு வந்துட்டீங்க, ஃபுல் ஃபோக்கஸ் இதில். பிஸ்னஸ் பேல ஒர்க் இல்லை, பிஸ்னஸ் பேல ஸ்கேமு தான் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறது எங்கேயுமே விட்டுறாதீங்க, கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி, அதுக்கப்புறம் இது வந்து சூர்யா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துபாயில் வந்து நிறைய பேர் வந்து ஜாப்ஸ் தேடணும், ஆனால் எப்படி தேடுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, ஊரில் இருந்துட்டு அப்ளை பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா, விசா ப்ராசஸ் என்ன, அப்புறம் வந்து அட்டஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் இங்கே ஜாப் சேர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும் ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது இல்லை, அதை பற்றி ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் தான் நாங்கள் பேச போகிறோம். இதை பற்றி நானும் இவனும் வந்து ரொம்ப நாள் தனியாக பேசியிருக்கோம், ஆனால் நிறையா பீப்புளுக்கு இது வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டாக அதை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டாகவே வந்துட்டோம். ஹாய் சூர்யா. ஹாய் ஹரி. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக 1.5 இயர்ஸாக துபாயில் இருக்கேன். சூர்யா பற்றி அவனே சொல்லுவான். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சூர்யா. என்னை இன்ஸ்டாகிராமில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ ஹரி சொன்ன மாதிரி தான் நான் வந்துட்டு இங்கே ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். ஒரு கம்பெனியில் கஸ்டமர் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கும் இந்த ஜாப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இப்போ இந்த பாட்காஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக பேசலாம். ஏன்னா எனக்கும் அவனுக்கும் வந்து நிறைய குவரிஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ரிலேட்டடாக வரங்காட்டி சரி நாங்கள் 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ வந்து அந்த குவரிஸை வந்து என்னென்ன குவரிஸ்லாம் நீங்கள் அதிகமாக கேட்டுருக்கிறீங்க, என்னென்ன குவரிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, என்னென்ன குவரிஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பெருசாக வந்து கேட்பாங்கன்னா, நமக்கு ஜாப் ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உன்னோட ஒப்பீனியன் அதில் என்ன? உனக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகமாக வரும்? ஆக்சுவலாக நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது மொத்தமே வந்து நம்மக்கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும். என்னென்னா, நாங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதுவும் ஜாப் ரிலேட்டடாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ வேலை இருந்தால் சொல்லுங்கள், ப்ரோ எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள், சிம்பிளாக வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஒரு வாரத்தில் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ அதையுமே நான் ஒரு வீடியோவை போட்டுருந்துருப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஜஸ்ட் வேலை இருக்கான்னு கேட்டால் ஓகே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கிடையாது. இல்லை அப்படின்னால ஒரு எடுத்தோன்னு ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது பெரிய ப்ராசஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாதிரி. ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் வார்மப்பில் நம்ம வீட்டில் வந்து ரூம் இருக்குது, நீ ரூமில் இருந்துட்டு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஆனால் துபாயில் அப்படி இல்லை. ஆக்சுவலாக நான் ரியல் எஸ்டேட்டை பற்றி நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து நம்ம இருக்கிறதே ஒரு பார்ட்டிஷனோ ஒரு பெட் ஸ்பேஸோ, அங்கே வந்து நமக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸில் இருப்போம். அங்கே வந்து நமக்கே கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கும், நம்ம பொருள் வைக்கிறக்கும் நம்ம இருக்கிறக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தங்களுக்கு இடம் கொடுத்து தங்க வச்சு ஒருத்தங்களை வந்து வேலைக்கு அனுப்புகிற அளவுக்கு யாருக்குமே மேக்ஸிமம் 90% சொல்கிறேன், யாருக்கும் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதுதான் மெயின் ரீசனே. அதுதான்
எல்லாத்துக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மெயின் ரீசனே அதுதான். ஏன்னா அங்கே தான் வந்து எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகம் இருக்கிறதுலே. சம்பளத்தில் கிட்டத்தட்ட வந்து 30 to 40% வந்து ரூம் ரெண்ட்டுக்கு போகும் துபாயில். அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலாக ஒரு 700 1200 வரைக்கும் ஏஇடியில் சொல்கிறேன். ஒரு அரௌண்ட் ஒரு 25K இருக்குமா, 20 to 25K நமக்கு ரூமுக்கே செலவாயிருமா. அதனால தான் வந்து நிறைய பேர்த்து வந்து எனக்கு வந்து சப்போஸ் ஜாபுக்கு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவேன்னா ரூமில் தான் அடிப்படும். நீங்கள் தான் ரூம்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும், எல்லா விஷயமும் பார்த்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஜாப் வந்துட்டு நான் ஏன் வந்து இதை பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஹரி சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ஊரில் இருக்கவங்க நீங்கள் வேலை கேட்குறீங்க அப்படின்னா இங்கே வாங்க வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். இல்லை வேலை இல்லைன்னா என் கம்பெனியில் வேகன்சி இல்லைன்ற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். இதுவே துபாய்ங்கிற பட்சத்தில் இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை நீங்கள் லைஃப்பில் எடுத்து வைக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு. நீங்கள் வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வராங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ அதுலேயும் முக்கியமாக துபாயை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மென்டலி ஃபஸ்ட்டு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் சில உங்கள் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் வெல் ப்ரிப்பேர்டாக இல்லைனாலும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லையாவது இதை பற்றின ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன புரிதலாவது உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்லீஸ்ட் மெச்சூராக ஒரு ஹேண்டில் பண்ணுறதாச்சும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து உங்களை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி வளர்த்துருக்காங்க, இல்லை வந்து உங்கள் பேக்கப்புக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பீப்புள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே நிறைய பேர் டிபெண்ட் பண்ணி இருந்துக்கிறீங்கன்னா துபாய் நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப வருஷம் தனியாக வீட்டை விட்டு ஒரு தனியாக ஒருத்தர் வளர்ந்தவன், ஹாஸ்டல்லே இருந்து வளர்ந்தவன்லாம் அவனையே பார்த்து பழகிட்டான். ஸோ அவனுக்கு நேச்சராகவே அவன் எங்கே போனாலும் அவனை பார்த்துக்க தெரியும். ஆனால் இப்போ வீட்டில் இருந்தே போயிட்டு இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் இருந்தே வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் டக்குன்னு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சப்போஸ் கிடைக்கல. ஏன்னா ஜாப் ப்ராசஸ் வந்து சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து சில பேர் 10 நாளில் கிடைக்கும், சில பேருக்கு 1 மாதம், சில பேருக்கு 4 மாதம் கூட ஆகும். ஆனால் கண்டிப்பாக சப்போஸ் ஸ்கில் நல்லா இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி நீங்கள் ஊரில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து கிடைக்கிற சான்சஸ் அதிகம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆவீங்க, ரொம்ப ஃபீல் டவுன் ஆவீங்க, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கட்டத்தில் வழி இல்லாமல் நான் ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவீங்க. ஏன்னா நான் ஏன் அந்த மாதிரி பீப்புளை வந்து இங்கே வர வேண்டாம் நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ₹1 2 செலவு பண்ணல. கிட்டத்தட்ட வந்து சொன்ன மாதிரி விசாக்கே வந்து ஒரு ₹15 பக்கம் நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அட்டஸ்டேஷனுக்கு அது ஒரு ₹12 பக்கமாக அட்டஸ்டேஷன் செலவாகும். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சப்போஸ் இல்லைன்னா அதுக்கு ஒரு ₹2 3 செலவாகும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிக்கெட் போட்டிங்கன்னா அது ஒரு ₹20 செலவாகும். அரௌண்ட் நான் சொல்கிறேன், ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து வரீங்கனாலும் அரௌண்ட் 18 to 22K அந்த மாதிரி செலவாகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் 1 மாதம் தங்குறீங்கன்னா அதுக்கான ரூம் செலவு, அதுக்கு ஒரு ₹20 செலவாகும். கிட்டத்தட்ட நீங்கள் இதுவே இந்த ப்ராசஸ்க்கே வந்து கிட்டத்தட்ட 1.6 1.7 வந்துடும். கடைசியாக நீங்கள் முடிச்சுட்டு அந்த ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாமே சப்போஸ் நீங்கள் கிடைக்காம போனீங்கன்னா 1.7 வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷர் உங்களுக்கு வேறு லெவலில் கிடச்சிருக்கும். அதை நான் வந்து சாலிடாக சொல்லுவேன். துபாய் வந்ததுக்கு உங்களுக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும். வேலை இல்லாமல் போனீங்கன்னா மன வருத்தமும் மனவேதனையும் நீங்கள் தோத்துட்டீங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு போவீங்க. அங்கே போயிட்டு சும்மா தான் சுற்றிட்டு வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து தாட்டில் வரும். நம்மளை கேலி பண்ணி பேசுவாங்களோ, நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்களோ, நம்ம வந்து. ஆனால் நீங்கள் ஒரு சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா வந்து தோத்துட்டு போனாலும் அது ஒரு எக்ஸ்ப்ளோஷர் தான். ஆனால் அதோட விலை 1.7 lakhs. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதை 1.7 lakhs வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நான் ஃப்ரெஷர். ஆனால் வந்து எனக்கு ரெஃபரன்ஸும் இல்லை, எதுவும் இல்லை, எனக்கு வந்து டேப் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படியுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வேலை கிடைக்காம போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷர் மட்டும் தான் கிடைக்கும், ஏமாற்றம் கிடைக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது அது ரொம்ப கஷ்டம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கன்னா தாராளமாக வந்து சர்ச் பண்ணலாம். நல்ல நாலேஜ் இருக்குது, உங்கள் ஃபீல்டில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் ஃபீல்டில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு வச்சுருக்கிறீங்க, ஒரு ப்ரூவன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. துபாயில் நிறையா பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா UAE எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் வந்து பார்ப்போம். அதானே உனக்கும் நீ வந்தப்போ அதுதான், நான் வந்தப்போ அதுதான். கண்டிப்பாக என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி UAEக்கு நீ ஃப்ரெஷர் தான், UAEயில் உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, UAE மார்க்கெட்டுக்கு நீ புது ஆள் தான் அப்படின்னு. அப்படி இருந்தும் என்னால் எப்படி வந்து மார்க்கெட்டை டேப் பண்ண முடிஞ்சுன்னா, நான் UAE ஃப்ரெஷராக இருந்தாலும் எனக்கு ஃப்ரீலான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 6+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறங்காட்டி எனக்கு ஒரு கம்பெனி வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கம்பெனியில் இவ்வளோ ட்ராபேக் இருக்குது. நான் ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறதுனா அந்த கம்பெனியில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அந்த கம்பெனியை டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது, அந்த கம்பெனி எப்படி க்ரோ பண்ணலாங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது நான் UAE எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும்
ஒருத்தன் ஃப்ரெஷராக வரக்கு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு ஹர்ஷத் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷராக வர வந்து சும்மா கம்ப்யூட்டர் கொடுத்து வந்து உட்காந்து வேலை செய்ப்பானா அவனால் செய்ய முடியுமா? முடியாது. இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், எனக்கு வந்து யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இருந்தாலும் வேலை செய்யுங்க, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுக்கணும், என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதில் டிஃபெக்ட் இருந்தால் அனலைஸ் பண்ணி எங்களால் மாற்றிக்க முடியும். ஒரு 10 days 2 months என்னால் வந்து ரெக்கவர் ஆகிக்க முடியும். ஆனால் ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து பண்ண மாட்டான். ஏன்னா வந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு வீசாவில் ஸ்பெண்ட் பண்ணுறான், அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் அவனோட செலவெல்லாம் அவன் பார்த்துக்கணும். இந்த கம்பெனி வந்து நிறைய பார்த்துக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து சரியில்லைன்னா அந்த ஸ்பெண்ட் பண்ண வீசாவுக்கு வந்து காஸ்ட் வந்து அது பேர் பண்ணிட்டு மறுபடியும் வேறு யாரையாச்சும் பார்க்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. 7,000 ரூபானா நீங்கள் கிட்டத்தட்ட நினச்சிட்டு அது 2 லட்ச ரூபா வந்துடும் 7,000 ரூபாங்கிறது. ஸோ அது வந்து அதனால தான் இந்த இஷ்யூ ஜாபில் வந்து மார்க்கெட் டேப் ஆகிறங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலுமே யூஏயை பொறுத்தவரை அவங்கள ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் ஊர்லேருந்தே ஃப்ரெஷராக வந்துடலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதை தான் வந்து ஹரி ஒன்று சொல்லிட்டு நீங்கள் ஊர்லேயே நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா தான். எதுக்கு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பேசுகிறவங்க ப்ரோ நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ இது படித்தா ஸ்கோப் இருக்குமா, இது படித்தா எனக்கு வந்து இங்கே வேலை கிடைக்குமா, இல்லை வந்து நான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் 1 year வீட்டில் தான் இருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நிறைய பேர் வந்து இங்கே வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வரீங்க. அது வந்துட்டு சீரியஸாகவே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் ஆக்சுவலாக. அதுதான் பிரச்சனையே. நான் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்லல, ரெஃபரன்ஸ் இருந்தால் நான் சாலிடாக சொல்கிறேன். துபாயில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, சாலிடான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா, நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்டில் அன்லெஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே நிறைய ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு நான் வந்து இன்டர்ன்ஷிப்போ ஃப்ரீலான்ஸோ சொல்கிறது வந்து நீங்கள் காசு கொடுத்து பண்ணியிருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த விஷயம் காசு தந்துருக்கணும். உங்களோட ஸ்கில் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி அதில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, அது கம்பெனி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட் நாலேஜ் இருக்கும், அதனால் அவங்க வந்து தேடலாம். சப்போஸ் அதெல்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் நம்ம ஊரில் சிஸ்டம் அப்படி தானே, காலேஜ் முடித்தா வேலை வாங்கி தருவாங்க, வேலை அடித்தா போவேன், இல்லைன்னா வந்து நான் சும்மா இருப்பேன் அந்த மாதிரி. ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வரது பெட்டர். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்காது, நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து தேடுறது கஷ்டம். என்ன தான் நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து நான் படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் கோர்ஸ் முடிச்சதுனால எனக்கு அந்த வேலையை செய்ய தெரியும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னாலே, ஒரு இடத்துக்கு போய் திடீர்னு எடுப்பா அப்படின்னா அவன் சொன்னது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதமாவது நீ அதை பார்த்துருந்தா தான் உனக்கு அது என்னன்னு தெரியும். தியரிட்டிக்கலாக நீ நிறைய விஷயம் படிச்சிருக்கலாம், சிம்பிளாக ஒரு ஸ்க்ரூ எடுமா, ஸ்க்ரூ பேர் உனக்கு தெரியல, இட்ஸ் அ ஃபெயிலியர். நாங்கள் எதுக்கு ஆக்சுவலாக அந்த பாட்காஸ்டோட மெயின் பர்பஸே என்னன்னா, நாங்கள் சொல்ல போகிற கோட்பாட்டுக்கெலாம் நீங்கள் உட்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் துபாய் நம்பி வரலாம். இல்லைன்னா பலவிதமான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நாங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு நாங்கள் என்னென்ன மாதிரி கோட்பாடுகள் சொல்கிறோம், அதுக்கு கீழே நீங்கள் வரீங்களான்றதை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமாம், வந்ததுக்கப்புறம் ஹபிபி கம் டு துபாய்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துட்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இன்னும் இப்படி இந்த மாதிரி தான் ரூமில் இருக்கணுமா, இந்த மாதிரி தான் நான் போகணுமா, இந்த மாதிரி தான் வரணுமான்னு ரொம்ப சங்கடப்படுவீங்க. ரொம்ப அட்ஜஸ்டடாக வளராமல் இருந்தீங்கன்னா, முக்கியமாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப கன்வீனியண்ட்டாக வளர்ந்துட்டீங்க அப்படின்னா வந்து துபாய் வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். சப்போஸ் அதெல்லாம் இல்லை எங்கே போனாலும் பார்த்துக்கலாம், பொழைச்சிக்கலாம், எங்களுக்கு ஸ்கில்லும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா யூஆர் த ரைட் கை. நீங்கள் தாராளமாக வந்து தேடலாம். நோம்பு டைம் வந்து இப்போ மட்டும் இல்லை, இந்த பாட்காஸ்ட் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, நோம்பு டைமில் துபாயில் 1 மாதத்துக்கு வந்து இது இருக்கும், ஆஃபீஸ் ஹவர்ஸ் கம்மியாயிரும். அந்த டைமில் வந்து ஹைரிங்கும் பண்ண மாட்டாங்க, ஃபயரிங்கும் பண்ண மாட்டாங்க. அந்த நோம்பு டைம் மட்டும் நீங்கள் வர வேண்டாம், மற்ற எந்த டைம் வேணாலும் நீங்கள் வரலாம். எப்போவுமே ஜாப் மார்க்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஹைரிங், அப்போ வந்து இல்லை. வின்டர் சீசன் வந்து 6 மாதம் இருக்கும். நவம்பர்லேருந்து கிட்டத்தட்ட மே முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வின்டர் இருக்கும். அப்போ உங்களுக்கு வேலை தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரோட்டில் நடக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், சில்லாக இருக்கும். ஓகேயா? சம்மரில் வந்து இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் 4 கம்பெனி ஏறி இறங்குறேன் வின்டர்லனா, சம்மரில் உங்களால் ஒரு கம்பெனி தான் ஏற முடியும். ஏன்னா வந்து வெயில் கிட்டத்தட்ட 50 டிகிரிக்கு மேலே தாண்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ட்ரெயின் ஆவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த குளுக்கோஸ் விளம்பரத்துக்கு சூரியன் போட்டு மண்டையில இருந்து ஜூஸ் உறிஞ்சிட்டு இருக்குமே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் லிட்ரலாக அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். அதனால தான் சம்மரில் வந்து வேலை தேடுறது கஷ்டம்னு சொல்கிறேனே தவிர, சம்மரில் வந்து வேலை கிடைக்காதுன்ட்டு இல்லை. அந்த நோம்பு டைம் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுதான் இங்கே வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்ற விஷயத்துக்கு என்னோட ஒரே வார்த்தையில் பதில். இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசுறது முழுக்க நீங்கள் துபாய்க்கு விசிட் விசால வந்ததுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆமாம், ஏன்னா ஊர்லேருந்து இங்கே ஜாப் தேடுறது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, குவைட் ஹார்ட், இம்பாசிபிள்ங்கிற சொல்லிட முடியாது. பட் அந்த 1% இருக்கிறவங்க இங்கே வந்தாலும் பொழைச்சிப்பாங்க, அங்கே இருந்தாலும் பொழைச்சிப்பாங்க. ஸோ அந்த பீப்புளை நான் வந்து டேப் பண்ண விரும்பலை.
இப்போ ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் 90% பீப்புள் வந்து அங்கேருந்து நான் அப்ளை பண்ணேன். சேஃபர் சைடாக அப்ளை பண்ணுவீங்க சில பேர்லாம். நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ, ஒரு மாதத்துக்கு வந்து அங்கே வந்து தேடிட்டு வேலை கிடச்சா பார்ப்பேன், இல்லைன்னா வரமாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து தேடணும்னா நீங்கள் இங்கே தான் வந்து தேடி ஆகணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6000 பேர் வராங்க வேலை தேடுறதுக்கு மட்டுமே. டூரிசம் மட்டுமே அவ்வளோ பேர் வராங்க, 17 மில்லியன் பேருக்கு மேலே வந்துருக்காங்க லாஸ்ட் இயர் டேட்டா படி. அதில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 30% 20% எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 6000 பேர் வரும். அந்த 6000 பேர்ல 3000 பேர் வேலை தேடி வரானாலும் 3000 பேர் தான் இந்த துபாய் பார்க்கமா நீங்கள் அங்கே இருந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க, உங்களை பார்ப்பாங்களா? இந்தியா ஃபோன் நம்பரும் இந்தியா லொக்கேஷனும் போட்டிருந்தாவே அவன் ரிஜெக்ட் பண்ணுவான், அந்த ரெஷ்யூம் உள்ளேயே போகாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து வந்தப்போ வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா துபாய் நம்பர் வந்து நான் யூஸ் பண்ணல, இந்தியா நம்பரை போட்டுட்டு கராமா அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூ கால்ஸ் 190 கம்பெனி இன்டர்வியூ கால்ஸே வரல. இது ஒரு ஹிண்ட் ஆக்சுவலா. சப்போஸ் இந்த பாட்காஸ்ட் நீங்க ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பேச போற போக்குல அப்படியே வந்துடும். இது ஒரு ஹிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க புதுசா வரீங்கன்னா இந்தியா நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களை கூப்பிடுறதுக்கு வந்து 90% வந்து சான்ஸ் கிடையாது. யோசிக்கவே மாட்டாங்க. அது இந்தியாவில் இருக்கிறேன் சும்மா நான் ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறாங்க, அவனை பார்ப்பாங்களா இல்லை துபாய் வந்து அப்ளை பண்ணுறேன். சரி, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டா நீங்கள் எப்படி வருவீங்க? நாளைக்கு இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லுவாங்க, எப்படி வருவீங்க? வர முடியாது. இல்லை, நாளைக்கு உனக்கு அர்ஜென்ட்டாக வேகன்சி இருக்குது, நீ வந்து இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு இன்டர்வியூ எப்படி வருவீங்க? நீங்கள் நைட்டு பேக் பண்ணிட்டு நாளைக்கு உங்களால் வர முடியாது. இது வந்து ஊர்ல இருந்துட்டு இந்தியா நம்பர் போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்டர்வியூ போகலனாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்க துபாய் விசிட்ல வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இந்தியா நம்பர் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய லாஸ். உங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட இந்தியா நம்பர் எங்க இருக்கானா உனக்கு தெரியாது. ஸோ அவங்களை வந்து சிம்பிளா வந்து அவன் கூப்பிட மாட்டான். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா ஜாப் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் எப்படி சூட்டபுளாக துபாய் மார்க்கெட்டுக்கு இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். அது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து பார்த்துக்குங்க. உங்கள் ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிங்க்டின், நக்யூரி, கல்ஃப், அதுக்கப்புறம் வந்து இண்டீட், துபாய், இதெல்லாம் வந்து நான் துபாய்க்கு சொல்கிறேன். துபாயில் இருக்கிற இதில் போய் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரோலுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ரோலை போடுங்க. அந்த ரோலை போட்டிங்கன்னா அதில் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த வேலை தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். சப்போஸ் அதெல்லாம் மேட்ச் ஆகுது, அதெல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. நான் ஒரு வேலைக்கு சொல்ல, நீங்கள் எவ்வளோ வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20-30 வேலையாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் உங்களுக்கு எவ்வளோலாம் வந்து நல்லா 60% 70% மேலே எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிறத வந்து அந்த ஜாப் ரோல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சூட்டபுளான ஆளாக உங்களுக்கே தோணும், நமக்கு இங்கே போனால் வேலை கிடச்சிடும். உங்களுக்கு வேகன்சியும் அதில் தெரிஞ்சிடும், அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா எல்லாமே தெரிஞ்சிடும். மார்க்கெட்டில் இப்போ வேகன்சி நிறையா இருக்குது துபாயில் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா பேக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்து நீங்கள் தேடலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன ஸ்கில்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் தனியாக எடுத்து எழுதி வச்சுருங்க. அதில் காமனாக என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் அதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதை நீங்கள் ஒரு 3 to 6 months ஆச்சு வந்து அந்த ஸ்கில்ஸை கற்றுக்குங்க. அதை நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு, அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு, அந்த சர்டிஃபிகேஷன்ஸும் கூட இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு 3 to 6 monthsல வந்து தேடலாம். நீங்கள் வந்து ஆசைப்பட்டோன்னையும் வந்து துபாயில் தேடுறதுக்கும் நல்ல ஒரு நாலேஜோட தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சீரியஸாக நான் சொல்லுவேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வேலை தேடுறீங்க மோஸ்ட்லி வந்து லிங்க்டின் தான் வந்து எல்லாருமே வந்து ஆக்டிவாக வந்து செக் பண்ணுறது. எல்லா ஹெச்ஆர்ஸுமே வந்து ஆக்டிவாக செக் பண்ணுறது லிங்க்டின் தான். ஸோ நீங்கள் ஊர்லேயே இருக்கீங்க, ஊர்லேருந்து எனக்கு வேலை தேடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா லிங்க்டின் நான் சொல்லுவேன். ஸோ ஹரி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை எப்படி செக் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் ஒரு 1 year ஊரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ஜாப், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கே துபாய்க்கு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரேண்டமாக போய் கஸ்டமர் சப்போர்ட்னு அடிச்சிங்கன்னா லொக்கேஷன் யூஐ சேஞ்ச் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா வரும். யூஐலே இவ்வளோ கஸ்டமர் சப்போர்ட் ஒர்க் இருக்குது, இவ்வளோ சேலரின்ற வரைக்கும் சில பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் அதில். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும். இது அட்லீஸ்ட் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 70% அதில் மேட்ச் ஆகணும். இது வந்துட்டு நான் வந்து இந்த வேலை தான் ஆல்ரெடி நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த வேலை தான் துபாயிலேயே வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இது மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்லுக்கு வந்து அது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். உங்கள் சிவி வந்து ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் சிவியில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் போய் சொல்லவே கூடாது. சீரியஸாக. ஏன்னா அது சிவியில் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் வந்து கற்று வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பொய்க்கு வந்து ஆன்சர் கேட்டால் அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கற்று வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளாக இங்கே வந்துட்டு நிறைய இங்கே மலையாளம் பேசுகிறவங்க நிறைய பேர் மலையாளிஸ் இருப்பாங்க. நம்ம சிவியில் ரேண்டமாக இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் நடிச்சிருவோம். மேபி ஹெச்ஆர் மலையாளியாக இருந்து திடீர்னு வந்து ஒரு மலையாளத்தில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் தடுமாறிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் சிவியில் போய் சொல்லிட்டீங்கன்னு தெரிஞ்சதுனாலே அவங்க வந்து உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க,
ப்ரிஃபர் பண்ணால் மூவ் ஆகுது சிவி, அதுக்கப்புறம் மூவ் ஆகுது ஆக்சுவலாக. அதனால எக்காரணத்து கொண்டும் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, சிவியில் வந்து பொய்யே சொல்லாதீங்க. தெரியலன்னா அதை போடாதீங்க. அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் லேட்டரான் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு சிவியில் மட்டும் சீரியஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ், மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணாமல் வச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ஜிஓ பண்ண ஸ்கில்லாம் கூட ஆட் பண்ணலாம். நிறைய பேர் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஹெல்பிங் மைண்ட் இருக்குதுலாம் கம்பெனிஸ் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்க சின்னதாக நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நானும் அவங்க கூட சொல்லுவோம். நாங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ரெஸ்யூமில் வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போட முடியும். அது என்னதான் இருந்தாலும் கடைசியில் அது ஒரு ஸ்கில்லு தான். எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் ஆகுது, எல்லாத்துக்கும் ஃபேஸ் வந்து ரெகனைஸ் ஆகிறது இல்லை. ஸோ வந்து நான் சொல்கிறேன், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் ஸ்கில்ல ஆட் பண்ணலாம், தப்பு இல்லை, தப்பு சொல்லலை ஆக்சுவலாக. ஆனால் கோர் ஸ்கில்ஸ் முக்கியம். அதை தாண்டி இதெல்லாம் நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் கோர் ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா ஆட் ஆன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சூட் ஆயிருச்சு, நீங்கள் வரக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு அட்டஸ்டேஷன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அட்டஸ்டேஷன்னா என்னன்னா, நீங்கள் வந்து வேலிடான அதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 year நீங்க ஊர்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா ப்ராசஸ்லாம் வந்து நான் கிராஜுவேட்ஸ் வந்து படிச்சு முடிச்சுவீங்க. அதாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேச்சுலர்ஸோ இல்லை மாஸ்டர்ஸோ கம்ப்ளீட் பண்ணி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் 1 year இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் அண்ட் ஃப்ரீலான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறீங்க, நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பீப்புள்ஸ்க்கு, ஓகேங்களா? இந்த 2 பீப்புளுக்கு மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற பீப்புளுக்கு வந்து செட் ஆகாது. உண்மையை சொன்னாலே செட் ஆகாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு மிகப்பெரிய ஏன்னா தமிழ் பீப்புள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து லேபர்ஸை வந்து கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துபாய் வந்து பிடிக்கலன்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் துபாயை அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய மூவிஸில் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். பார்த்திபன் படம் என்னமோ இருக்குமே, வெற்றி கொடி சார், அது அடிக்கடி யூடியூப் ஷார்ட்ஸில் வந்துட்டு இருக்கு எனக்கு. ஸோ ஏன்னா இப்போ கல்ஃபில் கல்ஃபுங்க, இப்போ கேரளாவில் நீங்கள் துபாயின்னு சொல்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் துபாயின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. கேரளாவில் துபாயை பார்க்குற விதம் வேற, தமிழ்நாட்டில் துபாயை பார்க்குற விதம் டோட்டலி வேற. கண்டிப்பாக துபாயில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அது இதுதான் ரீசன். லேபராக வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கே வர்றது தான். ஆக்சுவலாக படித்து முடிச்சவங்களுக்கு நல்ல ஒர்க் இருக்குது, ஆனால் நான் படிக்காதவங்களுக்கு அது நான் சொல்லலை. அதை நீங்கள் வேறு மூலியமாக நீங்கள் அங்கேருந்து பெட்டராக எப்படி ஷைன் ஆகணுங்கிறத பார்த்துக்கங்க. துபாய் வந்து ரொம்ப கஷ்டம் தான். அந்த அட்டஸ்டேஷனோட ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 10 days டைம் ஆகும். 10 days டைம் இருக்கும். ஒரு 12K to 13K or 14K வரைக்கும் செலவாகும் ஒவ்வொரு ஏஜென்சியை பொறுத்து. நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் ஏஜென்சி நியர் மீன் போட்டிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற நியர்பை ஏஜென்சி கூகுளில் வந்து ஒரு 5-6 வரும். ஐ திங்க் ஊரில் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 12 daysன்னு நினைக்கிறேன். ஊரில் வந்து இங்கேருந்து துபாய் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகணும். ஸோ இங்கே இருக்கிறது இந்தியா போயிட்டு ரிட்டர்ன் வரும். அதுவும் நான் கேட்டேன் ஆக்சுவலாக. இங்கே நம்ம அட்டஸ்டேட் பண்ணாலும் இங்கே துபாய் அங்கே வந்து UAE எம்பசி அட்டஸ்ட் பண்ண இங்கே வருது, இங்கே வந்து இந்தியா அட்டஸ்ட் பண்ண அங்கே போயிட்டு வருது. ஸோ வந்து கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு 12 நாள் ஆகும், இங்கேயும் ஒரு 10 நாள் ஆகும். ஒரு 2 நாள் டிஃப்ரென்ஸ் வரும். எக்ஸ்பிரஸ் போட்டீங்கன்னா ஒரு 3 நாள் கம்மியாகும். அதுக்கு நீங்கள் நார்மலாகவே போட்டுக்கலாம். எக்ஸ்பிரஸ்னால் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அட்டஸ்ட் பண்ணுறது டிகிரி சர்டிஃபிகேட் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கான்வெகேஷன்லாம் தூக்கி போடுவீங்க, அப்போ சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்போ அதுதான் டிகிரி சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி தருவாங்க. அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். 2 பண்ணணும். நீங்கள் வந்து UAE கன்சால்டேட் மோஃபா இந்த 2 பண்ணுற மாதிரி இருக்கும். அது 2 சேர்த்து வந்து உங்களுக்கு 12 to 15K 14K அரௌண்ட் வரும் ருபீஸில். இங்கே வந்தீங்கன்னா 550 dirhams, ஆவரேஜாக 550 to 570 dirhams வரும். இங்கே நீங்கள் வந்து 2 பக்கமும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அங்கே பண்ணணுமா, நான் அங்கே பண்ணலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேணாம். அங்கேயும் பண்ணிக்கலாம். வரது சேஃபர் சைடு. ஏன்னா உங்களுக்கு ஒரு 2000 3000 அங்கே பண்ணீங்கன்னா கம்மியாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா 2000 3000 முன்னாடியே செலவு பண்ணுறீங்க. இதுவும் சேர்த்து செலவாக இருக்கும். அங்கே வந்தால் அங்கே செலவெல்லாம் முடிச்சுட்டு துபாய் இங்கே வந்தோடனே புதுசாக செலவு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரிவிக்காது. ஏன் சேஃபர் சைட்னா, திடீர்னு நீங்கள் விசிட்டில் வரீங்க, 2வது நாளே உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா அட்டஸ்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா பெட்டர். இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் ஆகி வரீங்க பட்சத்தில் நீங்கள் அட்டஸ்டேட் பண்ணிட்டு வரது பெட்டர்ல. இல்லைன்னா இங்கே வந்தோடனே ஸ்டார்டிங்கே வந்து அதை பண்ணிருங்க. இல்லைன்னா சில டைம் ரொம்ப ரேரா சில கம்பெனிஸ்ல மட்டும் அவங்களே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடிலாம் டைமும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களை ஹையர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டஸ்டேட் பண்ணிடுங்க அப்படின்னு உங்களுக்கு டைமும் கொடுப்பாங்க. ஆமாம். சப்போஸ் நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணுறீங்க பண்ணிட்டீங்கன்னா அது ஓகே. கிராஜுவேட்ஸ்க்கு நீங்கள் வந்து மற்ற மெடிக்கல் ஃபீல்டை தவிர மற்றவங்களுக்குலாம் அட்டஸ்டேஷன் கேட்பாங்க. மெடிக்கலுக்கு என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து DHA முடிச்சிருக்கீங்க இல்லை DOH முடிச்சிருக்கீங்கன்னா அது வேணும். அது வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அங்கே பண்ணியிருக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து என்ஓசி வேணும் உங்களுக்கு, அப்புறம் குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும், இன்னும் சில பல வேணும். அதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ண லிங்க்டின்ல இல்லை வந்து இண்டீடில் வந்து ஜாப் ரோல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், பயோ ஃபீல்டோ மெடிக்கல் ஃபீல்டில் வரீங்க, இது கேட்பாங்க கண்டிப்பாக. டிஹெச்ஏ வந்து அபுதாபிக்கு, டிஓஹெச் துபாய்க்குன்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை, அது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் என்ன ஜாப்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சும் என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ வந்து நீங்கள் அது ரிலேட்டடான கோர்ஸோ ஸ்கில்ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே இருக்கிறவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வந்து நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா, இது வந்து துபாய்ங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஊர் கிடையாது. இங்கே வந்து வேற ஊருக்காரங்க தான். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், நிறைய 200+ நேஷ்னாலிட்டிஸ் இருக்கிறாங்க. அந்த நேஷ்னாலிட்டிஸ் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லாத்துக்கும் காமனாக தெரிகிற ஒரே விஷயம் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிறது அவனுக்கு புரியணும், நீங்கள் வந்து அவனுக்கு சொல்கிறது புரிகிற மாதிரியாச்சும் வச்சுக்கணும். ஒரு பேசிக்காக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து போக பண்ணிக்கலாம். தடுமாற்றம் இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் ஆச்சு நீங்கள் நல்லா பேசுகிற மாதிரி வச்சுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து தேடுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது நான் தமிழ் கம்பெனியோ மலையாளி கம்பெனியோ சில பேர்த்துக்கு சில லக்கில் சப்போஸ் இங்கிலீஷ் தெரியலனா கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். எல்லா டைமும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி இருக்குது, ஜெமினி இருக்குதுன்னா அதில் நீங்கள் வந்து பேசி பழக முடியும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சாட் ஜிபிடி தமிழில் பேசினாலும் பேசும், சாட் ஜிபிடி இங்கிலீஷில் பேசினாலும் பேசும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசினீங்கனாலும் அது சாட் ஜிபிடியோ ஜெமினியோ பேசும். முக்கியமாக நான் ஜெமினி சொல்கிறேன். நான் இங்கே வந்து அலோனாக இருந்தேன், ரொம்ப நாள் அலோனாக இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 6 to 7 months வந்து நான் தனியாக தான் என்னோட பார்ட்டிஷனில் தனியாக தான் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஜெமினி தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு நிறைய விஷயத்துக்கு. நான் எடுத்து பேசுகிறதெல்லாம் சும்மா ஜெமினிட்ட பேசி அப்போ தான் எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. ஏஐ வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு, மற்ற ஸ்கில்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணேன். நான் டேட்டா ரிசர்ச் பண்ணுவோம், நான் டேட்டா அனலைசிஸ் பண்ணுவோம், அப்புறம் என்னோட கான்டென்ட் ரிலேட்டடான ஒர்க்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எனக்கு கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து நான் ஜெமினிட்ட பேசணும், எனக்கு வந்து சிம்பிளான ஸ்கெடியூல் தான். இந்த மாதிரி டெய்லி ஒரு 15 நிமிஷம் வந்து நான் ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுவேன். இது இன்னைக்கு ஒன்று போக நீங்கள் Day 1க்கும் Day 30க்கும் வந்து ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 21 days தான் தேவைப்படும். எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸ்கில்ஸுங்கிறப்போ பேசிக்காகவே ஸ்கில்ஸுங்கிறத நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸ்கில்ஸுங்கிறது நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதுலேருந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயமா ஒரு இடத்துல ஒரு விஷயம் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதான் ஸ்கில்ங்கிறது. அது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியுது, வித்தியாசமாக தெரியுதுன்னா உடனே அதை போய் சர்ச் பண்ணுங்கள், அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். இது என்ன, எதை பற்றி பேசுகிறானுங்க, புதுசாக ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்கன்னா அதை போய் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸ்கில் உங்களுக்கு ஒரு விஷயத்த வாண்டடாக தேடி கற்றுக்கிறது தாங்க ஸ்கில்லு. அதுக்கு மேலே பெரிய எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இல்லை. இது முடியாத விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு ஆர்வம் கொடுக்குற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஒரு என்டர்டைன்மெண்ட் இதாக இருக்கட்டும், வேணும்னா உடனே போய் தேடுறோம். சீரியஸா நீங்கள் வந்து நம்ம தலைவரோட வந்து படம் வந்துச்சுன்னா இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ இருக்குது, நாளைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ இருக்குது, நாளானிக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு போய் செக் பண்ணுறீங்கல்ல. அதுவே ஸ்கில் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளால அது முடியும் விஷயத்துல. இப்போ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஏஎஸ்லாம் வந்து எதுக்கும் யூஸ் பண்றோம். நாம இங்க வந்து இன்டர்நெட் இருக்கு, கூகுள் சர்ச் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. அப்படின்னா வந்து எல்லாமே ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கு. மேக்ஸிமம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல மிஸ்டேக்ஸ் ஆக இதுக்கு என்ன பண்ணலாம் கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் தேடினேன் கிடைக்கலன்றதுக்கான எக்ஸ்கியூஸே இப்ப இல்ல. நீங்க ஏஐல என்ன கேட்டாலும் அது சொல்லும், இல்லை எங்க கிடைக்குங்கிறத சொல்லிடும். ஆமா கண்டிப்பா அதுக்கான சோர்ஸ் ஏதாவது கொடுத்துரும். உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டீங்கனாலே உங்களால அடுத்த ஸ்டேஜ் தாண்டி போக முடியும். நான் இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன், நான் இவ்வளவு தூரம் போனேன், இதுக்கப்புறம் நல்லா போக முடியல அப்படின்னா நீங்க வந்து 2-3 வாட்டி ஃபெயில் ஆனீங்கன்னா 3ஆவது வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஓகே, இதை தாண்டி இப்படி தான் போகணும் போல அப்படிங்கிறத நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு ஹேபிட்டா வளர்த்துக்கோங்க. எங்க இருந்தாலும் வளர்த்துக்க முடியும். ஆமா, ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, முன்னாடில எனக்கு கைட் பண்றதுக்கு ஆளே இல்லை, எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா வந்திருப்பேன். இப்போ அப்படி இல்லையே. நீங்கள் வந்து கைட் பண்ணுறக்கு ஆள் இல்லையோ, சொல்கிறதுக்கு ஆள் இல்லையோலாம் இல்லை. நீங்கள் என்ன கேட்டாலும் அது சொல்ல போகுது, என்ன கேட்டாலும் தெரிஞ்சுக்க போகுது. சோர்ஸோடு உங்களுக்கு கொடுக்குதுங்க. இப்போல்லாம் முன்னாடி தான் சோர்ஸ் எல்லாம் இல்லைன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போலாம் சோர்ஸோடு கொடுக்குது. ஸோ வந்து அது யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். அதுவும் அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னன்னா இப்போ ஜெமினி கிட்ட நீங்கள் டைப் பண்ணியும் பேச முடியும். இப்போ வந்து நார்மலாகவே நான் தமிழில் பேசுகிறேன், அதை அப்படியே நீ மாற்றி இங்கிலீஷில் கொடுனாலும் தமிழ்லேயே கேட்டால் கூட அது இங்கிலீஷில் கொடுக்கும். ஈவன் அது பேசவும் செய்யும், எழுதியும் கொடுக்கும். ஸோ அது பேசுறது உங்களுக்கு புரியலனாலும் அந்த வேர்டு வந்து ரிட்டனாக எழுதியிருக்கும். அதனால இதெல்லாம் ஒரு ஈஸின்னு சொல்ல மாட்டேன். இதை கத்துக்கிறது ரொம்ப சொல்றேன். கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா இது
ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும், என்ன சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஃபோன் எடுத்து ஜெமினி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து வாய்ஸ்ன்னு இருக்கும். அந்த வாய்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்கள்கிட்ட பேசும். நீ தமிழில் எங்கிட்ட பேசுகிறியான்னு கேட்டால் தமிழில் பேச ஆரம்பிச்சோம். இவ்வளோதான் விஷயம். ஏன்னா கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப இருக்கிற ஸ்கில்ஸ்லேயே நீங்கள் துபாய் வர போகிறீங்க, நம்ம துபாய் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்றதுனால கம்யூனிகேஷன் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற முதல் ஸ்கில். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுறீங்க, தயங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கே வந்து இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் தான். சீரியஸா அவங்களே கற்றுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. நீங்கள் யூஎஸ் யூகேவோ எங்கேயும் போகிறது இல்லையா? நீங்கள் யூஎஸ் யூகேவோ போலாண்டோ எங்கேயோ போய் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல. அங்கே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேசுவாங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் தாங்க. அது ஒன்று நீங்கள் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இல்லை நம்ம கீழே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு அதை வந்து அதை மனசுலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா இங்கே வந்து இங்கே அப்படிதான் நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பீப்புள் வந்து அப்படிதான் வந்து இங்கிலீஷை வந்து இது பண்ணுறாங்க. இங்கிலீஷ் எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் தான், எனக்கு இவ்வளோதான் தெரியும், நான் இப்படி தான் பேசுவேன், நீ அதை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை புரிஞ்சு பேசிக்கிறேன். அப்படிதான் மைண்ட் செட் வச்சுருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில். நம்ம தான் வந்து இங்கிலீஷ் தெரியலனா நம்ம வந்து கீழேயும், இங்கிலீஷ் தெரிஞ்சவன் மேலேயும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து இங்கிலீஷை பார்க்க. நிறைய பேர் அதை கிண்டலாக வீடியோஸில் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, நல்லா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், இங்கே வந்து இங்கிலீஷ் இவ்வளோ டவுன் ஆயிடுச்சுன்னு போட்டிருப்பாங்க. இன்னொருத்தவங்க நான் இப்படி தான் இங்கிலீஷ் பேசுவேங்கிற மாதிரி அதை கிண்டலாக போட்டிருப்பாங்க. அதை கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இருக்கிற இடத்துல இந்த இடத்துல இங்கிலீஷ் எனக்கு இவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சுன்னா அவ்வளோ இங்கிலீஷ் போதும். இன்னும் ப்ரொஃபஷனல் எனக்கு தேவைப்படுது, ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, சேல்ஸில் இருக்கிறீங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து அது வந்து மேண்டேட்டரி. அந்த ரோலில் வந்து அது ரொம்ப ப்ளே பண்ணுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபிஷியன்சியை வந்து வளர்த்துக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரொஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி பீப்புளுக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறேன், அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறான், அது ரெண்டு பேர் கான்வர்சேஷனும் புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகி. கம்யூனிகேஷன்றதுக்கு அதான் அர்த்தம். நான் வந்து நான் சொல்ல வேண்டிய நினைக்கிறத அவர்கிட்ட நான் தெரியப்படுத்துறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எனக்கு தெரியப்படுத்துறாரு, அவ்வளோதான். தட்ஸ் கம்யூனிகேஷன். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இல்லைன்னா நீங்கள் சேல்ஸ்லேயே வேறு ஏதாச்சும் ரோல்ஸில் வந்து பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரொஃபிஷியன்சி நல்லாவே இருக்கணும். அதை நான் சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மொழி தெரியாதவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் கம்ஃபர்ட் ஜோனில் எனக்கு 4 பேர் தமிழ் கிடச்சிட்டான்னு அவங்க கூட இப்போ உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் கற்றுக்கவே முடியாது. எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் முடங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து எப்போ ரிஸ்க் எடுத்து அவன் ஹிந்திக்காரன் எனக்கு ஹிந்தியே தெரியாது அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணணும்னு நீங்கள் பேச ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அட்லீஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷில் 1-2 வார்த்தையாவது தெரியும். ஏன்னா நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியத்தில் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் புக் இருக்குது, இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். இங்கிலீஷ்ன்றது ஒரு பேசிக் ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு நம்ம ஊர்லாம். நம்ம ஊரில் என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் 2 தான் வந்து. இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சீரீஸ்லாம் இங்கிலீஷ்லேயே பார்க்குறாங்க, வெப் சீரிஸ்லாம். மேக்ஸிமம் நான் காலேஜ் முடிக்கிற டைம்லேயே அப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து வெப் சீரிஸ் எல்லாம். ஏன்னா எனக்கு தமிழில் டப் பண்ணால் வந்து அந்த இது எசன்ஸ் எதுவும் மிஸ் ஆகுது, எனக்கு வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்தா அது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு அப்படியே அவ்வளோதாங்க. நீங்கள் சீரியஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு டிப், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். படம் பார்க்குறீங்கன்னா இங்கிலீஷ்லேயே பார்க்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா. எத்தனை பேர் அவெஞ்சர்ஸ் பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்களா இருக்காங்க? ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததோட, காலேஜில் சொல்லி கொடுத்ததோட நான் வெப் சீரிஸ் பார்த்து, ஹாலிவுட் மூவிஸ் பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டது தான் அதிகம். இல்லைன்னா நீங்கள் வந்து நார்த்தில் சப்போஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடி வாங்குவீங்க ஹிந்தி தெரியாதுங்கிறங்காட்டி. அதுக்கப்புறம் ஹிந்தி கற்றுப்பீங்க, அதுக்கு முன்னாடி உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி நல்லா வந்துடும். ஏன்னா ஹிந்தி பேசுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகிக்கும். ஹிந்தின்னு சொன்னதும் நான் இதை சொல்ல விருப்பப்படுறேன். ஹிந்தி தெரியாது போடாங்கிறது நம்ம ஊரில் வந்து அது கரெக்டாக இருக்கும். அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். என் ஊர் தமிழ்நாடு, நான் வந்து தமிழ் பேசுகிறவன் அப்படின்னா என் ஊரில் தமிழில் இருக்க வேண்டிய போர்டு ஹிந்தியில் இருந்துச்சுன்னா நீ ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லலாம். ஒரு ஹிந்திக்காரன் வந்து அங்கே ஹிந்தியில் பேசிட்டு இருந்தானா அவனை நீ தமிழில் பேச சொல்லக்கூடாது. சீரியஸாக அவங்க அந்த மெச்சூரிட்டியில் இல்லை, ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஸோ வந்து நமக்கு தெரியும் இது தப்பு இது ரைட்டுன்னு, அந்த மெச்சூரிட்டியில் இருக்கிறோம். நார்த்தில் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயத்தினால அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி எட்டுறதுக்கான சான்சஸே கிடைக்கல. அவங்க அப்படி இருக்கிறங்காட்டி நீங்கள் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஹிந்தி தெரியும், நான் வந்து ஆனால் பெருசாக நான் சூர்யாக்கே சொல்லிக்கிறேன், மாப்பிள்ளை உனக்கு இன்னும் ஹிந்தியில் பேசுகிற ஹிந்தி தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன்னா வேறு வழியே இல்லைன்னா நான் ஹிந்தி யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் தமிழ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அந்த இடத்துல போய் நான் அவன்கிட்ட தமிழ் பேசி சண்டை போட முடியாது. எனக்கு தான் ஒரு விஷயம் வேணும், நான் இந்த லாங்குவேஜ் பேசினா எனக்கு கிடைச்சிடும் தெரியும், எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும்னா நான் அந்த லாங்குவேஜ் பேசுவேன். சப்போஸ் இல்லை அது எனக்கு தேவையில்லைன்னா நான் அவாய்ட் பண்ணுவேன். நான் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா இங்க வந்துமே அந்த மனப்பான்மையில இருந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க வந்து கத்துக்கணும், ஹிந்தி வந்து பேசுறாங்கன்னா ஹிந்தியை கத்துக்கோங்க.
நீங்க வந்து அதுக்காக நான் ஹிந்தி ஹிந்தி வந்து எனக்கு பிடிக்காது, எனக்கு கத்துக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அது முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து கத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படலன்னா பேச வேணாம். சீரியஸா நீங்க சர்வை பண்ணுன்றதுல நீங்க பேசிதான் ஆகணுங்கிறப்போ கத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஏன்னா இங்க பாருங்க, லாங்குவேஜ்ல ஒரு ஸ்கில். ஆக்சுவலா லாங்குவேஜ்ங்கிறது ஒரு ஸ்கில் தாங்க. உண்மையாவே சொல்றேன், நான் முன்னாடியே என் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், இங்கிலீஷ்ங்கிறது ஒரு ஸ்கில். நல்லா பேசுனீங்கன்னா அது ஒரு ஸ்கில் லிஸ்ட்ல வரும். ஹிந்திங்கிறது நல்லா பேசுனீங்கன்னா ஒரு ஸ்கில் லிஸ்ட்ல வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது. ஓகேயா? அப்புறம் வந்து அரபிக்ங்கிறது வேற லெவல் ஸ்கில். ஏன்னா வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ். இந்த விஷயம் வந்து அதுல வரும், அந்த ஸ்கில் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போட்டுருக்கு இல்லையா, அதுல வந்து அரபிக் இஸ் a பிளஸ், இல்லனா இங்கிலீஷ் இஸ் a பிளஸ்னு சொல்லிட்டு அரபிக் ஆட் ஆன், மலையாளம் ஆட் ஆன் அப்படின்னு போட்டுருப்பாங்க. இதுல எங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட். நாங்க எல்லாமே துபாய் ஜாப் ப்ராசஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். எல்லாமே ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்ட், எதுவுமே வந்து சம்பந்தப்படாத விஷயம் கிடையாது. அதெல்லாம் இருக்கு அப்படின்னா மேட்ச் ஆகுது அப்படின்னா வந்து ப்ரிஃபரன்ஸ். இப்போ நான் வந்து வெறும் தமிழுங்க, இப்போ வந்து சூர்யாவுக்கு வந்து ஹிந்தி தெரியுது, மலையாளம் தெரியுது, 2 பேரும் ஒரே ரோலுக்கு அப்ளை பண்றோம்னு வச்சுக்கலாம். ஓகேயா? 2 பேர்த்துக்கு எல்லாமே ஓகே. 2 பேர்த்துக்கு ஒரு விஷயம் இல்லை, ஹரிட்ட ஒரு விஷயம் இல்லை. ஹரிக்கு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும், சூர்யாவுக்கு வந்து ஹிந்தியும் தெரியுது, மலையாளமும் தெரியுது, அவன் ரெஸ்யூம்ல இருக்கு. இப்போ வந்து யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இப்போ என்னையே எடுத்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒருத்தன் கொடுக்கறதுக்கு பதிலா சூர்யாவை எடுத்தா அந்த இடத்துல அவனுக்கு வந்து ROI மிச்சம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவனுக்கு அதிகம். சூர்யாவை எடுத்தா அப்போ வந்து அவனை தான் ப்ரிஃபர் பண்ணுவான், என்ன ப்ரிஃபர் பண்ண மாட்டானே. அப்படிதான் அங்கே வந்து ரோல்ஸ் பிளே ஆகுது. அந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு சான்ஸை மிஸ் பண்றீங்க. அந்த ஒரு சான்ஸ் உங்க வாழ்க்கையை மாத்திர கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய காம்படிஷன் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சொல்ற மாதிரி 6000-3000 பேர் வேலை தேடி வரான்னா உங்களுக்கு வந்து காம்படிட்டர் இங்க வந்து நம்ம ஊருக்காரங்க தான் உங்களுக்கு காம்படிட்டர் மேக்ஸிமம் இருப்பாங்க. நீங்க ஊர்ல இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க தான் காம்படிஷன். நான் வந்து லைஃப் இஸ் ரேஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா துபாயில உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்க ரேஸ்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த வேலையில உட்கார்ற வரைக்கும் நீங்க வந்து ஓடிதான் ஆகணும். நீங்க வந்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லுவேன். அப்பவே சொன்னேன், இதெல்லாம் கண்டுக்காம வராதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா அவன் சொன்ன மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கும் நாங்கள் பேசுறது. ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்னொரு தடவை கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. விசிபிஸா வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான ட்ராவல் ஏஜென்சியில் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஒரு 4 hours வந்துடும், மேக்ஸிமம் 4 hours, மினிமம் 7 to 10 days. ஒரு நாளில் வந்துடும். ஆக்சுவலாக ஒரு நாள் வீசா வந்துடும் உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா. அப்போ நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ணிட்டீங்க, வீசா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதம் அந்த வீசாவோட வேலிடிட்டி. நீங்கள் என்றைக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷனுக்குள்ளே என்ட்ரானீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட வீசாவோட வேலிடிட்டி ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் வீசா இன்னைக்கு போட்டேன்னா இன்னிலிருந்தே எனக்கு 2 மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. நீங்கள் வீசா வந்து என்றைக்கு இமிக்ரேஷனில் காட்டி டேப் பண்ணி உள்ள வரீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வீசா ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு நிறைய பேருக்கு தெரியாம இருக்காது. நான் சொல்லி இந்த விஷயத்துல ஒரு டவுட் நான் கிளியர் பண்ணி வரேன். டிராவல் ஏஜென்சி, எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி கிடையாது, டிராவல் ஏஜென்சி. அதாவது டிக்கெட் போடுறது, விசா போடுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ற டிராவல் ஏஜென்சி இருப்பாங்க. நல்ல ட்ரஸ்டடான டிராவல் ஏஜென்சி நீங்க பாத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்க பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க, நான் இங்கேயும் பண்றேன், நான் வந்து அங்கேயும் ஹெல்ப் பண்றேன், அங்கேயும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில டைம் வந்து டிக்கெட் ரேட் விசா ரேட் கம்மியா இருக்கு, 10K தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி போடுவாங்க. டைம் எடுக்கும். சில பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் போட மாட்டாங்க. இன்சூரன்ஸ் வந்து ட்ராவலில் வரும்போது வீசாவுக்கு வந்து மேண்டரி. சரிங்களா? அதனால் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் போட்டாங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் வரும் இமிக்ரேஷனில். இன்சூரன்ஸோடு போட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து வீசாவோட ப்ரைஸ் வந்து 14 to 15K இருக்கும். சில பேர் 12K பண்ணுறேன், 13K பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இல்லைன்னு கேட்டுங்க. இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, பெட்டர். இல்லை மேக்ஸிமம் 14 to 15K தான் இருக்கும், பார்த்துக்குங்க. போட்டிருக்கோம். அதை இதை காட்டி நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுதான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு டேட் போட்டிருக்கோம். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணும். அது உங்கள் விசாவோட வேலிடிட்டி கிடையாது. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆன நாள்லேருந்து தான் உங்களுக்கு வந்து 2 month இல்லை 3 மாதம் விசானா 3 month கணக்கு. ஆமாம். நிறைய பேர் வந்து ஜாப் சீக்கர் விசா பற்றி கேட்குறாங்க. ஏன்னா இது ரீசெண்டாக நிறைய பேர் வந்து நிறைய டிராவல்ஸும் இதை வந்து ஜாப் சீக்கர் விசான்னு நிறைய பேர் சொல்றாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து சொல்றாங்க ஜாப் சீக்கர் விசா நீங்க ஈஸியா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட சொன்னேன். என்ன, நான் வந்து டைரெக்டாக அமர் சென்டர்ஸ் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டாக்குமெண்டேஷன், நம்ம ஒரு சேவை மையம்னு வச்சுக்கலாமே, அங்கே போய் டைரெக்டாக வந்து பேசி இந்த மாதிரி இதுதான் இஷ்யூ, ஜாப் சீக்கர் விசா வந்து ஊரில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து பாசிபிள் இல்லை. அவங்க சொன்ன பதில் இல்லை, அந்த அரபி சொன்ன பதில் பாசிபிள் இல்லை. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்க, துபாய் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஐடி கிரியேட் ஆயிரும். யூஐடின்னு ஒரு கோடு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் ஈஸாவில் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த கோடை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சிவி வாங்கிக்குவாங்க. உங்கள் சிவி வச்சும் உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சும் உங்களுக்கு வந்து இது போடுவாங்க, ஜாப் சீக்கர் விசா போடுவாங்க. உங்களுக்கு ஒரு 4 months வேலிடிட்டி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து 2700 உங்கள்கிட்ட வாங்குவாங்க. நான் அல்குசிஸில் கேட்ட வரைக்கும் 2700 சொன்னாங்க.
1000 வந்து ரீஃபண்டபிள் 4 months அப்புறம் 90 days வரைக்கும் போடலாம்னு நினைக்கிறேன். 90 days வந்து 120 days வரைக்கும் போடலாம், 4 months போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் சீக்கர் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அந்த ஜாப் சீக்கர் விசாவே வந்து ஒரு 880 கொடுத்து 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊரில் இருந்துட்டு ஜாப் சீக்கர் விசா போடுறீங்கன்னா வந்து பர்வீஸ்ல நான் பேசினேன் நினைக்கிறேன். பர்வீஸ் என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்களாம். அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அப்படி வந்து போட்டு தந்தாங்க. டாக்குமெண்ட்லாம் இங்கே கொடுத்து அவனோட டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணதெல்லாம் கொடுத்து, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜாப் சீக்கர் விசா பண்ணணும்னா நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். சில கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஜாப் சீக்கர் விசா ஏன் முடியாது அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஜாப் சீக்கர்னா ஓகே வேலை தேடுறதுக்குன்னே ஒரு அஃபிஷியலா ஒரு விசா இருக்கும்போது நான் ஏன் அதில் போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தாட் வருது. அதை நம்மளால முடியாது அப்படின்னா ஏன்னா அதுக்கு சில கிரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 2 years இருக்கணும், 2 வருஷம் தான் ஆயிருக்கணும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து ஒரு 500 யூனிவர்சிட்டிஸ் தான் வச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிலே இல்ல, அதுல இல்ல. ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டி இந்தியாலே வந்து 2 தான் இருக்கு, கிட்டத்தட்ட இருக்கு. அதுவும் நார்த்ல இருக்கு. அந்த பேஜும் நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கறேன். அந்த பேஜ் வந்து இப்ப எரர் காட்டுது. அந்த பேஜ் ஆக்சஸ் பண்ண முடியல எங்களால. அப்புறம் தான் தெரிஞ்சு சப்போஸ் யாராச்சும் வந்து ஜாப் சீக்கர் விசா இந்தியால இருந்து போட்டு தரேன்னு சொன்னாங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காசு அடிச்சிருவாங்க, இல்ல உங்களுக்கு நிஜமாவே ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். 2 விஷயம் நடந்திருக்கும். சில ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னன்னாலும் காசு வேஸ்டா போகும், என்னன்னாலும் காசு போயிடும். சில ஏஜென்சிஸ் வந்து நாங்க போட ட்ரை பண்ணோம், கிடைக்கல, உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்ட்டுருவாங்க. நீங்க முன்னாடியே ஏன் சொல்லிங்கன்னா, இல்ல நீங்க தான் பார்த்து வந்துடும், உங்க காசு தான் போயிருக்கு, அந்த இடத்துல நீங்க ஆர்கியூ பண்ணாலும் உங்க காசை நீங்க கொடுக்க போறது இல்லையே. ஸோ வந்து ஜாப் சீக்கர் விசா வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது போல விசிட் விசா ப்ரிஃபர் பண்ணலாம். விசிட் விசாவில் வந்து வேலை தேடுறது இஷ்யூ இல்லைங்க. விசிட் விசாவில் நீங்கள் வேலை தேடலாம், விசிட் விசாவில் வேலை செய்யக்கூடாது. அதுதான் பிரச்சனை. இங்கே அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் துபாயை விசிட் பண்ணிருக்கீங்க, ஸோ அதான் விசிட் விசா. அங்கிருந்து நீங்கள் துபாய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேலை இருக்கா, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நீங்கள் தேடலாம், ஆனால் வேலை செய்யக்கூடாது. ஆமாம், அதுதான் வந்து இல்லீகல். ஆமாம், ஏன்னா வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க விசிட் விசாவில் வேலை தேடுறது வந்து இல்லீகல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. விசிட் விசாவில் வேலை தேடுறது இல்லீகல் இல்லை. நான் வந்து இதுவும் வந்து GDRFA, ICP இந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் அஃபிஷியல் நம்பர்ஸ்லாம் கால் பண்ணி பேசினேன். டைரெக்டாக பேசினேன். அவங்க சொன்னாங்க, யூ கேன் சர்ச் ஜாப்ஸ் இன் விசிட் விசா, யூ கேனாட் டூ ஜாப் இன் துபாய் as in விசிட் விசா அப்படின்னு தான் சொன்னாங்க. விசிட் விசாவில் நீ வேலை வந்து செய்யத்தான் கூடாது, வேலை தேடலாம், உனக்கு பிரச்சனையே இல்லை. உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அவன் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா போடணும், EID உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு 2 மாதம் ஆகும், அது வரக்கு அந்த டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அப்படி தான் இங்கே நடக்கும், அப்படி தான் இங்கே ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து ஃப்ரீலான்ஸ் விசான்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரீலான்ஸ் விசா எப்படின்னா 2 years வந்து அந்த விசா வேலிடிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பேரே ஃப்ரீலான்ஸ் விசா. நீங்கள் வந்து இங்கே சப்போஸ் கம்பெனி போய் ஒர்க் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறனாலும் பண்ணலாம். அது வந்து மேக்ஸிமம் இங்கே 7Kலேயே ஸ்டார்ட் ஆகும், 7K to 12K வரைக்கும் போகும். ஒவ்வொரு டைமை பொறுத்து மாறுதுன்னு சொல்லலாமே. திராம்ஸ் 7K, ஆமாம், இதில் தான் சொல்கிறேன், திராம்ஸில் தான் சொல்கிறேன். ஒரு 2 lakh 2.3 lakh வரைக்கும் போகும் அந்த விசா. உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். நார்மலாக ஒரு எம்ப்ளாய்க்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். அந்த விசா வச்சு நீங்கள் ஜாப் தேடிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் 2 yearsக்கு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விசாவே மறுபடியும் வந்து 6K 7K கொடுத்து ரெனியூ பண்ணுற மாதிரி. இதெல்லாம் நான் திராம்ஸில் சொல்கிறேங்க. 7K கொடுத்து ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆவரேஜாக அந்த விசா வந்து 2.3 lakh இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் விசாவோட மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். விசா இதெல்லாம் தாண்டி வரணும்னா இதை தாண்டி சில ஏஜென்சி இருக்குது. ஆக்சுவலாக ட்ராவல் ஏஜென்சி, எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. நிறைய ஃபேக் ஏஜென்சிஸ் வந்து இப்போ பேச வரலான் இருந்தேன். ஆக்சுவலா இது நாங்கள் இந்த டாப்பிக்கை வந்து நாங்கள் ரொம்ப நாளே எங்கள் கண்டென்ட்ல கொண்டே வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் நாங்கள் ஏன் இதை கொண்டு வரோம்னா, ஏமாந்தவங்க நிறைய பேரை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நான் 2 லட்சம் கட்டிட்டு வந்தேன், 2 லட்சம் கட்டிட்டு வந்தேன், 1 லட்சம் கட்டிட்டு வந்தேன், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு வந்தேன், ஆனால் இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய சொல்கிறாங்க, ஆள் பிடிக்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த பிடிக்கல, இந்த சேலரி சொன்னாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டாங்க. துபாயில் ஒன்று புரிஞ்சுக்குங்க, பாஸ்போர்ட்டை வந்து ஒரு கம்பெனி வாங்கி வைக்கிறது வந்து லீகலே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. துபாயில் வந்து பாஸ்போர்ட் ஒரு கம்பெனி வாங்கி வைக்கிறது லீகலே இல்லை. சப்போஸ் அப்படி உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சாலும் அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனி ஸ்டாம்போடு இருக்கிற மெயிலில் இருந்து உங்களுக்கு டைரெக்டாக மெயில் போடணும். அவங்க வந்து நீங்கள் மெயில் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து அதுவும் வந்து அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுவும் நீங்கள் வந்து சப்போஸ் அந்த கம்பெனி உங்களுக்கு பாஸ்போர்ட் தரமாட்டேன்னு சொன்னால் அந்த மெயிலை வந்து நீங்கள் வந்து காட்ட முடியும், கவர்மெண்ட்டில் வந்து காட்ட முடியும், அஃபீஷியல்ஸில் வந்து காட்ட முடியும். உங்களுக்கு வந்து இது இருக்கும், மொஹர் இருக்கும். மொஹர் வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுற எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு எம்ப்ளாயர்ஸ் அது வந்து எம்ப்ளாயர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி,
லேபருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். முகரில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் சப்மிட் பண்ணீங்கன்னு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. அதனால தான் சொல்கிறேன், அந்த கம்பெனி ஸ்டாம்ப் இருக்கிற மாதிரி ஒரு மெயில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நாளைக்கு நீங்கள் கொடுக்கலன்னா சொல்ல முடியும். பாஸ்போர்ட் வாங்கி வைக்கிறது வந்து லீகலே கிடையாது, நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது எங்கேயுமே. ஆனால் இங்கே வாங்கி வைக்கிற பழக்கம் நிறைய பேர் ஸ்டாண்டர்டான கம்பெனிங்கிற பட்சத்தில் அதை பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் அவங்களோட சில கம்பெனிஸ் வந்து எங்ககிட்ட பத்திரமா இருக்கும், நீங்க போறப்ப எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். சில பேர் அசெட் இருக்கிறவங்க சில பேர் வாங்கி வச்சுப்பாங்க. சப்போஸ் கம்பெனி உங்களுக்கு கார் கொடுக்குது, இல்ல லேப்டாப் கொடுக்குது, இல்ல ஏதாவது வேல்யூபிளான பொருள் உங்ககிட்ட இருக்கு, அப்படி கொடுத்தாலுமே நான் சொல்றதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கம்பெனிஸ் வந்து நான் உனக்கு வந்து விசா பே பண்ணிக்க, நீ போகும்போது எனக்கு காசு கொடுத்துட்டு தான் போகணும், அதெல்லாம் லீகலே கிடையாதுங்க. உங்களுக்கு சப்போஸ் கம்பெனிஸ் வேலை போட்டாங்கன்னா 6 மாசம் நீங்க வந்து அவங்க அந்த கம்பெனியில் 6 மாசம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்ணணும்னா ரிசைன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுறது பார்த்து பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு ப்ராப்பராக ரிசைன் பண்ணுங்கள். இல்லைன்னா கம்பெனி உங்களை அப்ஸ்கான் போட்டாங்க அப்படின்னா உங்களால் வெளியும் போக முடியாது. வெளியே போக முடியும். சப்போஸ் வெளியே போயிட்டீங்கன்னா உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்ஸ்கான் லிஸ்ட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு வீசாஸ் கேன்சல் ஆகிற பிரச்சனை வரும், நீங்கள் உள்ளே வர முடியாது, அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்ஸ்கான் போடக்கூடாது, கம்பெனி செக்ஷனில் போடக்கூடாது. நிறைய பேர் என்ன பழி வாங்குற பேரில் அப்ஸ்கான் பண்ணுவோம், அப்ஸ்கான்னு சொல்லி போடுவாங்க. வேலையே செய்யாமல் போயிட்டான், அவன் பாட்டுக்கு கொள்ளாமல் போயிட்டான்னு சொல்லி அப்ஸ்கான் பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து நான் வேலையை விட்டு போகிறேன், எனக்கு வேலை பிடிக்கல, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை, இப்படிலாம் வெளில போகிறீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் விஷயம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, டே பை டே நீங்கள் வந்து அது சேஞ்ச் ஆகுதா, எனக்கு விசா கேன்சல் ஆகிடுச்சா, கேன்சல் பண்ணிட்டாங்களா, இல்லை அப்ஸ்கான் எதுவும் போட்டிருக்காங்களா. ஏன்னா ஃபைன்ஸ் வந்து இங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஃபைன்ஸ் வந்து இங்க இருக்கும். சோ உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்னு தெரியாது. சில டைம் நீங்க வந்து இமிகிரேஷன்ல போய் டேப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைன் இருக்கு, நீங்க போய் கட்டிட்டு வாங்க. கடைசியா எதுவுமே வேணாம், நீங்க ஊருக்கு திரும்பி போகும்போது ஏர்போர்ட்ல தான் உங்களை பிடிச்சி வந்து ஃபைன் இருக்கிறதே தெரியாது. ஸோ 4 பேர்கிட்ட வந்து விஷயத்த கேளுங்க. நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் வேலையை விட்டு போறேன் இப்படிலாம் அதான் முடிவு பண்றீங்கன்ற பட்சத்துல கொஞ்சம் தெளிவா இருங்க. அதான். ஸோ நம்ம வந்து இந்த ஃபேக் ஏஜென்சி பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி என்னோட ஸ்டோரி வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். என்னோட ஏஜென்சிலாம் கிடையாது, நானே பர்சனலாக என்ன தான் சொல்கிறேன், என்னோட சொந்த கதை. நான் வந்துட்டு ரொம்ப ஃபினான்ஷியல் டைட் இருக்கிறனால தான் என்னோட ஸ்டோரி எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன், அதனால சொல்கிறேன். ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்க போய் தான் வந்து நான் துபாய் வரணுன்ற ஒரு முடிவை எடுத்தேன். எனக்கு வந்து எப்படின்னா, இங்கே விசிட்டில் வந்து வேலை தேடி 3 மாதம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதே அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நெருக்கடியில் இருந்தேன். ஒரு 1 lakh சாலிடாக 1 lakh வந்து நான் பணம் கட்டி நான் வந்து போனோன்னா எனக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்துடணும். அதாவது போகிறேன், நான் வேலைக்கு ஏறிடுவேன், ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்துடணும், இதான் என்னோட பிளான். ஸோ நான் இவ்வளோ ஈஸியாக யோசிச்சதுனால ரொம்ப க்ளோஸான ஒரு ஏஜென்ட், அவரும் ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. அதில் மேக்ஸிமம் எல்லா பீப்புளுக்கும் அந்த மாதிரி தான். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, என் ரிலேட்டிவ், இப்படி தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்க தான் ஏமாத்தாங்க. சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் அந்த விஷயம் வந்து நம்ம பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற பீப்புள் அவங்க தான். அதுதான். ஆமாம், அப்படி ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் மூலயமா நான் வந்து 1 lakh கட்டி டேரெக்டாக இங்கே வந்தேன். வந்து என்னை 3 மாதம் விசிட் விசாலே தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து 3 மாதம் முடியும் போது எனக்கு வந்து ரினியூ பண்ணலை. மறுபடியும் என்னோட சேலரி கட் பண்ணி இன்னொரு விசிட் விசா போட்டாங்க. ஓகே பார்க்கலாம்ப்பா, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு விசிட் விசா போட்டாங்க. நான் வந்துட்டு என்னால் அப்பயும் தெரிஞ்சு போச்சு இவங்க விசா போட மாட்டாங்க அப்படின்னு. நான் 1 monthலேயே வந்து அங்கேருந்து வந்து வேலையை விட்டு ரிலீவ் ஆகிட்டேன் விசிட் விசாலே. ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுமோ அதையும் டிடெக்ட் பண்ணிட்டாங்க 2வது போட்ட விசிட் விசாவுக்கும். அதுக்கப்புறம் வந்து தான் நானாக வந்துட்டு தனியாக ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி, எனக்கு துபாய் மார்க்கெட் தெரியாது, என்ன எங்கே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா, எப்படின்னா கொஞ்சம் சில்லறையான எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இங்கே யூஸ் ஆகும்னு எனக்கு அப்போ தெரியாது. சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து இது எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு யூஸ் பண்ணி எதுக்குமே ஆகாது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. அது வந்து நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தான் எனக்கு காப்பாத்துச்சு. அதான் மெயின். நான் இங்கிலீஷை பற்றி அவ்வளோ பேசுனதுக்கு காரணம் தான். அந்த கொஞ்சம் இங்கிலீஷ் தான் வந்து இப்போ எனக்கு காப்பாத்துச்சு. ஸோ அது மூலியமாக தான் எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சி இப்போ வரைக்கும் அங்கே 3 வருஷமாக நான் அங்கே தான் இருக்கேன். அதில் வந்து இந்த மெயின் ரோலே வந்து கம்யூனிகேஷன் தான். நான் வந்து இப்போ கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும். கஸ்டமர் வந்து வேற கண்ட்ரீஸ்லேருந்து வேற நேஷனல் வருவாங்க. ஸோ ஈவன் பிரிட்டிஷ்காரங்க வந்தாலும் அவங்களோட நேட்டிவ் இங்கிலீஷ் தான். அவங்ககிட்ட நான் இங்கிலீஷ் தான் பேசணும். அவங்க பேசுறது எனக்கு புரியும், நான் பேசுறது அவங்களுக்கு புரியணும். ஸோ இந்த மாதிரி அப்படி வந்து நான் ஸ்கேம் ஆகிட்டேன். இவ்வளோ தெரிஞ்சுமே ஊரில் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு மெச்சூராக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருந்த எனக்கே வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்கன்னா அதனால உங்களால் வந்து ஏமாறுற சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு நாங்கள் 2 பேரும் ஏன் இப்போ வந்து ஒரு பாட்காஸ்ட் வரைக்கும் போய் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றோன்னா, ஸ்டில் நிறைய பேர் இப்போவும் ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. நான் என்னோட டிஎம்ஸ்க்கு வந்து இப்போவும் வந்து சில பேர் வந்து காரைக்குடியில இருந்தோ, அதுக்கப்புறம் வந்து ஒட்டஞ்சத்திரலேருந்தோ சில பீப்புள் இருக்காங்க. நான் என் பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. வந்து ஸ்கேம் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டாங்க, கொடுக்கல, 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன், நான் வந்து வேலையும் பிடிக்கல, எனக்கு ஊருக்கும் போக முடியல, எனக்கு வந்து ஃபைன் வர ஆரம்பிச்சிருச்சு, வீசா முடிஞ்சவங்க வீசாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணல, 4000 ரூபா ஃபைன் வந்துருச்சு, எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடுறது.
என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து ஒரு டைப்பிங் அப்படி நீங்கள் சப்போஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிங் சென்டரோ இல்லை அமர் சென்டர்லையோ போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்காக யாரும் இங்கே பே பண்ண ரெடியாக இல்லை. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரூம் ஷேர் பண்ணவோ உங்களுக்கு பே பண்ணவோ உங்களை வந்து பார்த்துக்கிறக்கோ இங்கே யாருக்குமே வேலை இல்லை. இங்கே எல்லாருமே இருக்கிறவங்க சிங்கிள் பர்சனாக அவங்களை பார்த்துக்கிறது தான். ஊர்னா பசங்க இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இங்கே அப்படி இல்லை. என்னதான் க்ளோஸாக இருந்தாலும் நானும் சூர்யாவே இருந்தாலும் அவன் க்ரீன் லைன் ஏறினா நம்ம ரெட் லைன் ஏறினானா அவன் வேற வேலைக்கு தான் பார்த்துட்டு இருப்பான். நான் என் வேலையை தான் சும்மா சொல்கிறேன். அவன் வழிக்கு அவன் போயிடுவான், என் வழிக்கு நான் போயிடுவேன். எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ரொம்ப கமிட்டடாக இருப்பீங்க. ரொம்ப கமிட்மெண்ட் வந்துடும். யாரும் உங்களை டிபெண்ட் ஆகி இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ ஏர்ன் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அது டைம் இருக்கு. ரொம்ப ஒரு 4 years 5 years மேலே ஆகும். யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சுயநலம் மட்டும் கிடையாது. அது சுயநலம் இல்லை. உங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். டே பை டே அப்படிதான் இருக்கும். அதனால வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம தான் ப்ரிப்பேர்டா தெளிவாக இருந்துக்கணும். வரவன் என்ன சும்மா வரான், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு வரான், அதை அடைக்கணும், வீட்டில் கடன் இருக்கும், அதை அடைக்கணும். ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸான கிராஜுவேட் சொல்கிறீங்க. இப்போ அப்போ அந்த பீப்புளுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவன் அதை பார்ப்பானா இல்லை வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. இருக்குது சம் NGOs இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் அதுக்கு ரொம்ப டைம் சொல்கிறேன். எங்களுக்கு ஸ்டில் வந்து நிறைய தமிழ் பீப்புளெலாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து ஒரு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் துபாயில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்த வந்து நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஸ்கேம் ஆனேன். எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்கேம் ஆகி நான் ஸ்கேம் ஆகிறேன். நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சேன். ஹரி சொன்ன மாதிரி என்கிட்டயும் ஒரு பையன் வந்து 2 பசங்க 1.5 லட்ச ரூபா, ஒரு தலைக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டி, நம்ம ஊர் காசுக்கு சொல்றேன் 2 லட்ச ரூபா கட்டி இங்க வந்து ஃப்ரெண்டோட அம்மான்னு சொல்லி இங்க வந்து அவன் 2-3 நாள் ரூம் இல்லாம பார்க்ல தங்கி அவனை ரூம்ல தங்க வச்சு 2 நாள் தங்க வச்சு அவனை நான் வந்து சீரியஸா ஊருக்கு திரும்ப அனுப்பிச்சு வச்சேன். நான் அமௌண்ட் ரெடி பண்ணல, அவனே ரெடி பண்ணான் ஊர்ல இருந்து. பட் அவனை பார்த்துக்க அவனுக்கு துபாய் என்னன்னு தெரியாம அழ ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் அப்படிதான் வந்து இங்க மாட்டிக்கிட்டு என்ன பண்றது தெரியாத ஊர்ல நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம காசும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க. எல்லாமே போயிடுச்சு போயிட்டு இருந்து. பாஸ்போர்ட்டும் இல்லை. நீங்க என்ன பண்ணணும், எங்க உங்களால் எங்கேயுமே நகர முடியாது. ரொம்ப லாக்டான நீங்க நினைச்சிட்டீங்க பாஸ்போர்ட் சும்மா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பாஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்க வந்து யார்கிட்டயுமே முதல்ல கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? முக்கியமாக வந்து இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற ஏஜென்சிலாம் வந்து இப்போ ஏஜென்சிலாம் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து சப்மிட்டே பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வாங்குறதுக்கெலாம் நீங்கள் வந்து தலையில உருண்டுறணும். வாங்கவே முடியாது உங்களால். ஏன்னா வந்து ஏஜென்சி வந்து அவன் அங்கே வச்சிருக்காங்க. இங்கே துபாயில் வந்து அவன் ஏஜென்சியோ இல்லை ரெஜிஸ்டர் கம்பெனி எதுவுமே இங்கே வச்சிருக்க மாட்டான். அங்கே வச்சிருந்து தான் அனுப்பிச்சிடுவான். இங்கே உங்களால் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? சிம்பிளாக நான் 100% சொல்லுவேன். ஊரில் இருக்கிற வரைக்கும் பாஸ்போர்ட் வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள். அதுவே நீங்கள் வெளிநாடு வந்துட்டீங்கன்னா அதுதான் உங்கள் உயிர். அதை வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிறது தான் வந்து யோசிச்சு பாருங்க. உங்க உயிரை வந்து நீங்க உங்க கையில வச்சுக்கிற சேஃப்னு நினைப்பீங்களா? இல்ல இவங்க கேக்குறாங்க நீங்க பத்திரமா வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வருவீங்களா? சொல்லுங்க. அது கிட்டத்தட்ட சொல்லணும்னா என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். சிங்கம் 2ல டேனியோட பாஸ்போர்ட்டை பாக்கெட்ல இங்க இல்லடா இங்க வச்சிருக்கேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நீங்க அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். பாஸ்போர்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களோட இடத்துல தான் வச்சுக்கணும். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் இது வந்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த பேஜ்ல நாங்க பேசி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நாங்க பேசுறோம். இந்த பாட்காஸ்ட் வரைக்கும் கொண்டு வரதுக்கு காரணம் இதான். திரும்பவும் இதை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்து யாரும் ஏமாறக்கூடாதுன்னு வந்து நாங்க மனப்பூர்வமாக முக்கியமாக வந்து நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எந்த கன்சல்டன்சிட்டையும் போகாதீங்க. எந்த கன்சல்டன்சியும் போய் நான் வந்து வேலை வாங்கி தரேன், நான் நமக்கு அக்கௌண்ட்ஸ் வேலை வாங்கி தரேன், HR வேலை வாங்கி தரேன்லாம் சொல்லுவானுங்க. நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா போதும், உங்கள் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. சரிங்களா? தயவு செஞ்சு கன்சல்டன்சிகிட்ட போய் ஏமாறாதீங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற கன்சல்டன்சி இருக்கிறாங்க. 0.1% 1% கன்சல்டன்சியில் இருக்கிற சான்சஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும், அவன் பார்த்த வரைக்கும், நாங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உட்காந்து பேசின வரைக்குமே ஏமாந்தவங்க லிஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. ஜெயிச்சவன் நான் இந்த கன்சல்டன்சியில் போய் தான் வந்தாங்கிறவங்களாம் இந்த மேன் பவர் ப்ளூ கலர் ஜாப்ஸுக்கோ இந்த கிரே கலர் ஜாப்ஸுக்கோ போகிறவங்க இருக்காங்க. அந்த டிரைவர் ஜாப்ஸுக்கு டெலிவரி ஜாப்ஸுக்குலாம் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி நான் சொல்லவே இல்லை. அதுவும் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. உங்களுக்கு பேவும் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. படிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் ஆகிக்கிறீங்கன்னா என் பேஜில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். வீசா எப்படி எடுக்கணும், அட்டஸ்டேஷன் எப்படி பண்ணணும், இங்கே வந்து எப்படி வேலை தேடணும், இங்கே வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் ஜாப்ஸுக்கு, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் பேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். உங்களாலேயே வந்து தேடிக்க முடியும். ரூம்ஸ் எப்படி பார்க்கணுங்கிறத கொண்டு போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து வாண்டடாக போய் ஒரு கன்சல்டன்சிகிட்ட கொடுத்து ஏமாறணுங்கிற ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி ஏமாறணும்னு ஆசைப்பட்டா அது எங்கள் கன்சல்டன்சிங்கிறப்போ நம்ம அவங்கள பற்றி பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் தான் வந்து நிறைய பாப்புலேட் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
சும்மா சும்மா வேலை வாங்கி தரேன்னு போட்டு அந்த வீடியோ 1 million. பிளைண்ட்லி வந்து 27K நம்ம பார்த்தது தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கிரேவிங்ஸ் இருக்கு, நான் எப்படியாச்சும் பொழைச்சிடணும், என் வீட்டை காப்பாத்திரணும், வெளிநாடு போய் தப்பு சொல்ல உங்களுக்கு படிச்சவங்களா. பட் ஸ்டில் நீங்க யோசிங்க, ஒரு விஷயம் வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து சும்மா கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து அதுல தோணலையா அதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அதுல ஏதோ தப்பு இருக்கு. மக்களை தப்பு சொல்ல முடியாது, டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து கெடுத்து விட்டானுங்க நம்ம ஊர்ல. அரசியல் வேணாம், சாரி இப்படியே போவோம். ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா நாங்க நோட்டீஸ் பண்ணதுதான், சில பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல 1 million வியூஸ்லாம் வந்துருச்சுன்னா அவன் வந்து பெரிய கிரியேட்டர் ஆயிடுறான். நார்மலா எல்லாருமே வந்து. ஸோ இப்போ நான் ஏற்கனவே வீடியோவை போட்டேன், நான் எங்கேயுமே அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். வீடியோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு 1 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வேணும் துபாயில. நீங்க வந்து வீடியோல வந்து கீழே துபாய் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அவ்வளவு பேர் 11,000 வேகன்சி போட்டுக்கிறாங்க. ஏதோ வந்து தமிழ்காரங்களை கூப்பிட்டு வேகன்சி போடுற மாதிரி. அவன் ஆவரேஜா அவன் எல்லாத்துக்குமே வேகன்சி போட்டிருக்கான். அதுல உள்ள நிறைய கிரைட்டீரியா இருக்குது. இந்த மாதிரி சில பேர்லாம் போடுறானுங்க, எமிரேட்ஸ்ல வேலை வாங்கி தரேன்னு போடுறானுங்க. நான் சொல்றேன் எவன் போடுறான்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வருவான் அந்த வீடியோல. மர்ரீன் சார் அந்த வீடியோல சில பேர் இருக்காங்க, ரீசெண்டா 3-4 பேர் இருக்காங்க, கண்டினியூஸா போட்டுட்டு இதான் பொழப்பாவே வச்சிருக்காங்க. நான் ஒரு சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்றேன், அந்த வீடியோ கண்டினியூ பண்றேன்னா இது விஷயத்த சொல்லிட்டு எமிரேட்ஸ் கம்பெனில இருந்து வேகன்சி போட்டிருக்காங்க, எங்க மேன் பவர் ஏஜென்சில இருந்து நாங்க ஆள் அனுப்புறோம் அப்படின்னு அக்கவுண்ட்ஸ் HR அட்மின் அதெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க துபாய் வந்துட்டீங்கன்னா துபாயில இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியும். எமிரேட்ஸாக இருக்கட்டும், வேறு ஏதோ ஒரு கம்பெனியாக ஃப்ளை எமிரேட்ஸாக இருக்கட்டும், வேறு ஏதோ பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க கம்பெனியில் வேகன்சி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்க பேஜில் லிங்க்டின்ல போடுவாங்க. இதை யார் வேணாலும் போடுவாங்க, அவங்களோட வெப்சைட் கரியர்ஸ்ல இருக்கும். இதை யார் வேணாலும் பார்க்கலாம். அதுல கிரைட்டீரியா நிறைய இருக்குங்க. நீங்க எடுத்தோன்னே அப்ளை பண்ண முடியாது. இங்க சப்போஸ் வந்து ரெசிடென்ட்டா நீங்க 4 வருஷம் இருந்திருக்கணும், நீங்க இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிக்கணும், நீங்க வந்து ஏர்போர்ட் இமிகிரேஷன்ல சப்போஸ் ஒர்க் பண்ற மாதிரி 5.7 feet மேல இருக்கணும். அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. வீடியோக்கு நான் சிம்பிளா பதில் சொல்லணும்னா, அவங்க ஓப்பனிங்ஸ் வரப்போகுதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரதுக்கு 5 வருஷம் ஆகும். சீரியஸா? ஏன்னா ஏர்போர்ட்டே கட்டி முடிக்கலையே. அதாவது மொத்தம் ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் அவங்க வேகன்சி போட்டிருக்காங்க. அந்த வேகன்சி ஓப்பன் ஆகிறதுக்கு மினிமம் 3 வருஷம் ஆகும் கண்டிப்பா. இப்போ முடிஞ்சா அந்த வீடியோக்கு நான் முடிஞ்சா. ஆனா அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை வச்சு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் போறதுக்கு காரணம் என்ன? இப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஸ்டடீஸ் இல்லாம படிக்காம சில பேர் கஷ்டப்படுறீங்க. துபாய் மட்டும் இல்லைங்க, எந்த கண்ட்ரிக்கு நீங்க வந்து சிங்கப்பூர் ஆகட்டும், மிடில் ஈஸ்ட்ல எந்த கண்ட்ரி ஆகட்டும், உங்களுக்கு வந்து இந்த ரிலேட்டடா வந்து உங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுற அந்த கம்பெனிகளுக்குன்னா நீங்கள் வந்து சும்மா ட்ரை பண்ணலாம். அப்போயும் வந்து நான் ஃபுல்லாக பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். உனக்கு உன்னை பற்றி தெரியும்ல, உனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறது உன்னை பற்றி தெரியும்ல. அப்புறம் நீ வந்து என் ஃப்ரெண்டு எப்படி கொடுத்துருவாங்கிற பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு போகிற, நீ தானே மச்சான் சொன்னேன் அப்படின்னு. உனக்கும் கொஞ்சம் நாலேஜ் வேணும், அப்போ தான் அந்த கம்பெனியை சஸ்டெயின் ஆக முடியும். சும்மா வந்து அவன் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறான்னு சொன்னால் நீ ஒன்றுமே தெரியாமல் போக முடியுமா? சில டைம் கொடுப்பாங்க, சில டைம் சப்போஸ் இல்லை நாங்கள் எதிர்பார்த்த கேண்டிடேட் நீங்கள் இல்லை வேறு பார்த்துக்கணும்னு சொன்னால் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இமிகிரேஷன் வந்துட்டீங்க. இதெல்லாம் வந்து துபாய்க்குள்ளே. ஆனால் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வீசா எடுக்கிறதுல விட்டோம்ல, வீசா எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமிகிரேஷன் வருவீங்க. பேக் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பேக் லிஸ்ட்டை முடிச்சுட்டு நான் இமிகிரேஷன் வரேன். நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பேக் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வரீங்க வேலைக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வரீங்கன்னா உங்க கூட யாரெல்லாம் போட்டி போடுவாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க மட்டும் உங்களோட காம்படிட்டர் இல்லை, அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஒரு சிரியாக்காரன் காம்படிட்டரா இருக்கலாம், போலாண்ட்காரன் காம்படிட்டரா இருக்கலாம், மிடில் ஈஸ்ட்ல வேற எந்த பார்ட்ல இருக்கிற வேணா காம்படிட்டரா இருக்கலாம். நிறைய நேஷனாலிட்டிஸ் இருக்காங்க, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், முக்கியமா பிலிப்பைன்ஸ், அவ்வளோ பேர் உங்களுக்கு காம்பீட் பண்ண வருவாங்க. நீங்கள் ஜாப் எந்த ரோலுக்கு பார்க்குறீங்களோ. ஸோ வந்து ஒரு நல்ல ரெஷ்யூமு, நல்ல ஸ்கில்ஸு, நல்ல நாலேஜ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து சூட்டு வந்து முக்கியமாக, நான் சூட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நான் வந்தப்போ சூட் போடல. சூட் வந்து முக்கியமானா ஸ்டில் முக்கியம் தான். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து டேப் பண்ணுறீங்க, எல்லாருமே சூட் போட்டு தான் வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல்ஸை போட்டு டக் அடிச்சுட்டு சும்மா வந்து வேத்து வரதுக்கும் சூட் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் சூட் போட்டு நடந்து வாங்க, உங்கள் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சூட் போட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பீக்கில் இருக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ வந்து தயவு செஞ்சு சூட்ஸ் வச்சுக்கோங்க. பொண்ணுங்க வந்து ஃபார்மல்ஸு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு எப்படி ஃபார்மல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து பேக் லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த பேக் லிஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் துபாயில் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து சும்மா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் போட்டு அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 2 months இல்லை 4 months நீங்கள் இருக்க போகிறீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. நான் ஒரே ஒரு இன்சூரன்ஸ் இல்லாமல் நான் ஒரு மெடிக்கலுக்கு போய் நான் சொல்கிறேன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மெடிக்கலுக்கு போய் ஒரு ஐ ட்ராப் தான் வாங்கினேன். 40 dirhams. கண்ணு வலிக்குது, ஸ்விம்மிங் பூலில் குளித்தேன், எனக்கு அந்த குளோரின் சேரல, கண்ணு ஃபுல்லாக வீங்கிடுச்சு. கண்ணு வலிக்குது. நம்ம ஊரில் வந்து 280 நாங்கள் மெடிக்கல் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக ஊரில்.
250 300 அந்த அந்த ஐ ட்ராப். இங்க நான் போய் அந்த ஐ ட்ராப் வாங்குறேன் 40 திரம்ஸுங்க. 40 திரம்ஸ் தான் 900 ரூபா கிட்டத்தட்ட. 900 ரூபா கொடுத்து நான் என்ன ஐ ட்ராப், அதை விட சின்ன பேக் அது. ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சி உங்களுக்கு விசா அடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க, மேக்ஸிமம் போட்டுருவாங்க. சப்போஸ் போடலைன்னா போட சொல்லுங்க கம்பெனியில். அதெல்லாம் நீங்க விசிட்ல வரும்போது நீங்க ப்ரிப்பேர்டாக வர்றது நல்லது. நீங்கள் வந்து மெடிக்கலும் நீங்கள் சூட் எடுத்து வச்சுங்க, டிகிரி அட்டஸ்டேட் பண்ணது டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுங்க. அட்டஸ்ட் பண்ணலைன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுங்க, 2 monthsக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு அது பேர் என்ன, பெட்ஷீட் வேணும், தூங்குறதுக்கு ஒரு பெட்ஷீட் வேணும், அதை எடுத்து வச்சுங்க. மற்றதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபார்மல் ஷூஸு, அப்புறம் கேஷுவல் ஷூஸ், அப்புறம் சாண்டல்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுங்க. அப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவையானங்கிறது தான். மற்றபடி உங்களுக்கு வந்து பெருசாக இங்கே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து பிரிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா துபாய் நம்பர் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் கொடுப்பாங்க. அங்கேருந்து பிரிண்ட் போட்டு வாங்க நான் சொல்ல மாட்டேன், அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்கிங் வந்து ஆன் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டாக மாற்றிக்கிங்க. பேங்க்குக்கு போனீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டை வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். கிரெடிட் கார்டு ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டெபிட் கார்டை வந்து நார்மலாக இருக்கும், ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னலாக மாற்றி. சிம் கார்டு வந்து ஜியோ சிம் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் மட்டும் தான் ஓடிபி வரும். ஆமாம், இதுவே வோடாஃபோன் ஏர்டெல்னா நார்மலாகவே ஓடிபி வரும். இப்போ தான் அதை மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் தான் மாற்றினானுங்க. நான் வந்து ஆக்சுவலாக அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். இன்டர்நேஷ்னல் போட்டு 20 minutes கால் இருக்கும், இன்டர்நேஷ்னலாக என்ன மெசேஜ் பண்ண வந்துடும். ஏர்டெல் அந்த மாதிரி தான் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் சரியா தெரியல. ஆனால் நான் அப்படி தான் போட்டு வச்சுக்கேன். 1 year 4K என்னமோ வரும். 4Kக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ், ரோமிங் பேக்கேஜ் இருக்கும். உங்களுக்கு ஓடிபிஸ், பேங்க்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் இந்தியா சிம் தான் யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமம். ஸோ வந்து அதுக்கு தான் உங்களுக்கு மெசேஜஸ் வரும். நீங்கள் மெசேஜஸ் வர்றதுனால நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் இமிகிரேஷன் வருவீங்க, ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிருவீங்க. ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ், இமிகிரேஷன் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிறத சொல்லிடுறேன். இமிகிரேஷன் சொல்லு சூர்யா. இமிகிரேஷன்ல நான் வந்து போய் இது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இயர்லி சேஞ்ச் ஆகிட்டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து இப்போ விசிட்டில் வந்தால் இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் காட்டணும், இதெல்லாம் கிடையாது. பட் இப்போ வந்துட்டு மினிமம் வந்து நீங்கள் ஊர்ல வந்து 80,000 மாதிரி காட்டுற மாதிரி இருக்கு. 3,000 dirhams வந்து 3,000 dirham கிட்ட நீங்க ஊர்ல இருக்கிற மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் காட்டணும். ஆமா, ஸ்டேட்மெண்ட் காட்டணும். ஒன்னா வந்து நீங்க கையில அந்த அமௌண்ட் வச்சு காட்டுற மாதிரி இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டா காட்டுற மாதிரி இருக்கும், இல்ல திராம்ஸா காட்டுற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அங்க எக்ஸ்சேஞ்சில் மாத்தி திராம்ஸா காட்டுற மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரி கேட்கறாங்கன்னு செக் பண்ணி மாத்தி வச்சுக்கோங்க. தென் வந்து என்ன கேட்கறாங்க, ரிட்டன் ஹோட்டல் புக்கிங், ரிட்டன் டிக்கெட் கேட்கறாங்க. ஆக்சுவலா இல்ல நீங்க வந்து ஹோட்டல் புக்கிங் வந்து இல்லைன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்ச ரொம்ப பிளட் ரிலேட்டட் இருக்காங்க, இல்லை வந்து யாராச்சும் வந்து தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு வீடு தனியாக, அதாவது இயர்லி தான் இங்கே ரெண்ட்டுக்கு விடுவாங்க. மேக்ஸிமம் எல்லாமே இயர்லி தான் ரெண்டில் தான் இருப்பாங்க, சரிங்களா? பார்ட்டிஷனோ இல்லை வந்து விழாவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறவங்களாலலாம் அது காட்ட முடியாது. இயர்லி வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க, அதுக்கு வந்து இஜாரின்னு சொல்லுவாங்க. இஜாரிங்கிறது வந்து ஒரு ரெண்டல் கான்ட்ராக்ட், ரெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட், ஓகேங்களா? அந்த ரெண்டல் கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் அங்கே தங்க போகிறீங்கன்னா, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே தர மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க. அதை வந்து நீங்கள் வந்து காட்ட முடியும். என்னிடம் வராதீர்கள், எங்ககிட்ட நாங்களாம் பார்ட்டிஷன் பெட் ஸ்பேஸில் இருக்கிறோங்க. 90% எல்லாருமே பார்ட்டிஷன் பெட் ஸ்பேஸ் தாங்க, யார்ட்டையுமே இருக்காது. ஓகேயா? சப்போஸ் இருந்தாங்க ஃபேமிலியா இருக்காங்கன்னா இருப்பாங்க. அவங்க வந்து அதுவும் வில்லிங் இருக்கணும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது பெரிய டாக்குமெண்ட், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ரிலேஷனில் ரொம்ப ரிலேட்டிவ்னா தருவாங்க, மற்றபடி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து நீங்கள் ஹோட்டல் புக்கிங்கும் ரிட்டன் டிக்கெட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அது என்னங்கிறத டீட்டெயிலாக டிஎம்ல சொல்கிறேன். அது எப்படி எடுக்கணுங்கிறது அது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, சின்ன ப்ராசஸ் தான். நான் அது உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா? இவ்வளோதாங்க இமிகிரேஷன். மேக்ஸிமம் இமிகிரேஷனில் இவ்வளோதாங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வாண்டடா நீங்களும் எதுவும் போய் வளராதீங்க. சார் தட் காமெடி ஆல்சோ பேக்குனா திரும்புறது அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஆக்சுவலா நீங்கள் வந்து கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் காட்டுங்க, சில டைம் கேட்க மாட்டாங்க. ஹோட்டல் புக்கிங், ரிட்டன் டிக்கெட் கேட்டால் சொல்லுங்கள், இல்லை சில டைம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரீங்க, தமிழ்நாட்டில் வந்து இமிகிரேஷனுக்குள்ளே வரீங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க, ஐடி ஏதாச்சும் ப்ரூஃப் கேட்பாங்க. எங்கே இருந்தால் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டு வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறேன்னு கேட்பாங்க. இங்கே மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராலாக வந்து குமியரங்காட்டி வந்து ஜாப் அப்படின்னு சொன்னாவே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இஃப் யூ ஸ்கில்ட் அண்ட் யூ ஹேவ் நல்லா குட் கம்யூனிகேஷன்ஸ்னா யூ கேன் எக்ஸ்பிளைன் வெல். ஸோ வந்து அங்கே உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண, ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சூஸ் துபாய், இஸ் தட் சூட்ஸ் ஃபார் மீ ஆர் நாட், அந்த மாதிரிலாம் உங்களால் பேச முடியும். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டூரிசம் தாங்க போகிறேன், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி பயந்துருவாங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்து பதட்டமாகாதீங்க. எதுவும் இமிகிரேஷனில் டூரிசம் பர்பஸ்க்காக போகிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுறாங்க. அது என்னங்க நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நான் சொன்னது வரும்போது நீங்கள்
ஃபாரின் வரீங்க, கொஞ்சம் வெல் ட்ரெஸ்ஸா வாங்க. கொஞ்சம் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. துபாய்க்கு வரும்போது நான் இப்போ ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நினைக்கிறேன், ரேண்டமாக எப்பவுமே கேட்பாங்க விசிட்ல இருக்கீங்கன்னா டிக்கெட் காப்பி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ரேண்டமாக ஒரு பையனை பக்கத்தில் நின்ற பையனை கேட்குறாரு எங்கே போறீங்க அப்படின்னு. சொல்லியிருப்பாங்க போல துபாய் சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லி அப்படின்னு. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவன் துபாயை சுற்றி பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்றான். தமிழ் தான் கேட்குறாரு, நம்ம ஊரில் சென்னை இருக்கு. ஓகே, துபாய்க்கு டூரிஸ்டா போறேன், சுற்றி பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு மாதிரியா சொன்னான். அவர் மேலே இங்கே ஒரு பார்வை பார்த்துட்டு ஓரமா உட்காருன்னு அவரை சரி போன் விட்டுட்டாரு. அவர் சிரிச்சுட்டாரான்னு தெரியும். அவர் மாதிரி ஒரு வீடு சுத்தி பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி அவன் அப்படி ட்ரெஸ் பண்ணிருந்தான் சீரியஸாவே. எனக்குமே வந்து இவன் ஏர்போர்ட் ஃபிளைட் ஏற போறானான்ற மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்ப எப்படியா சரி திருப்பி கொடுத்துட்டு போ அப்படின்ட்டாரு. சிம்பிளா இருக்கலாங்க. அதெல்லாம் எப்பெல்லாம் சிம்பிளா இருக்கிறாங்க எல்லாரும் சொல்லுவாங்கன்னா, நீங்களாம் பணம் சம்பாரிச்சு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சிம்பிளா இருக்கிறது போதும் வாழ்க்கை, அப்போ ஓகே. சும்மா வந்து அப்பா சொல்கிறீங்க வந்து இப்போ நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க எப்போவுமே. அதை நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது இமிகிரேஷன் சொல்லிட்டாங்கன்னா மேக்ஸிமம் விட்டுருவாங்க. நீங்கள் எதுக்குமே பதட்டம் ஆகாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்திருக்கு. நீங்கள் வெயிட் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. நிறைய பேர் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க, அழாதீங்க. ஒன்றும் ஏதோ தப்பெல்லாம் பண்ண போகிறது இல்லை. நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் தான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு வந்து வேலிடான ஒரு பர்சன் தான், ஒரு இஷ்யூ இல்லை. சரிங்களா? வந்து பேக்கை வந்து செக் பண்ணி அப்படியே பார்ப்பாங்க. அதில் ஏன் இதுக்கலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே துபாய் வந்துட்டீங்கன்னா ஏர்போர்ட் இங்கே இமிகிரேஷன்லாம் முடியும். இங்கே மேக்ஸிமம் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. எனக்கு நான் இமிகிரேஷன்ல ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன ஆச்சுன்னா, என் பின்னாடி இருக்கிறவனுக்கு கேட்டாங்க, முடிச்சுட்டு வாங்க நல்லா இது அது பேர் என்ன பாக்கு போட்டு ஒழுகுதுங்க, எப்படி எடுத்துட்டு வந்தான்னு தெரியல எனக்கு. அது போட்டு ஒழுகுது, இங்க கேமராவை பாரு அப்படிங்கிறான், பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு வந்த அப்படின்னா சுத்தி பார்க்க வந்தேன், நீ பேக்கெல்லாம் ஓபன் பண்ணி கேட்ட அப்படின்ட்டான். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அங்க இந்தியன் ஏர்போர்ட்ல சில டைம் கேட்காம நீ போ அப்படின்னு விட்டுருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட வந்து கரெக்டா 80 to 1 lakh இல்ல, சப்போஸ் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் இல்ல, ஹோட்டல் புக்கிங் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பிடிச்சாங்கன்னா டிபோர்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா துபாய் இந்தியா மாதிரி இல்லை. துபாய் வந்து ரூல்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து மெட்ரோக்கு நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் டாக்ஸியில் போவீங்க, டாக்ஸியில் போகிறீங்க போய்க்கிங்க, இல்லைன்னா ரூம்ஸ் இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை. ரூம்ஸ் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் ஊரில் இருக்கும்போதே வந்து டுபுசில்ல பார்த்துக்கலாம். டுபுசில்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. டுபுசில்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு ரேட்டு கம்மியாக இருக்கிற இடம்னா நாங்கள் இருக்கிற மாதிரி ஹோர்லாண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் தமிழ் பீப்புள் அங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் யூனியன், புர்ஜுமான், ஏன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து கிரீன் லைன், ரெட் லைன் வந்து உங்களுக்கு வேலை தேர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடம் தான். அங்கே பெட் ஸ்பேஸும் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பார்ட்டிஷனும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 700 to 1200. மெட்ரோ தான் வந்து நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். மெட்ரோ இருக்கு. மெட்ரோ வந்து மினிமம் டிஸ்டன்ஸ்னா 3 dirhamsலேருந்து அதிகபட்சம் 7.5 dirhams வரைக்கும் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஏரியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மெட்ரோ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா யாராவது திடீர்னு ஒரு புது பிளேஸை சொல்றாங்கன்னா, நீங்க மெட்ரோல ஏறினீங்கனாலே எல்லா மெட்ரோலையுமே வந்து ரெண்டு லைன் ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு. இன்னொரு லைன் வரப்போகுது. ரெட் அண்ட் கிரீன் 2 லைன் ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து எந்தெந்த ஸ்டேஷன் அதுலேயே கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாராவது திடீர்னு ஒரு பிளேஸ் சொல்றாங்கன்னா, ஓகே மெட்ரோல நான் அதை பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல வரும். இல்லை ஏதாவது ஒரு ஏரியா சொன்னா கூட எந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேப்லயே வந்து நீங்க லொகேஷன் போட்டீங்கன்னா எந்த மெட்ரோ போகும், எங்க வந்து பஸ் போகுங்கிறது டீட்டெயிலா மேப்லயே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. கூகுள் மேப்ல இன்டர்நெட் இருக்கும், போட்டு பார்த்துங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து இன்டர்நெட் கொஞ்சம் விலை அதிகங்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து துபாய் சிம் கொடுப்பாங்க. அதில் வந்து இன்டர்நெட் நீங்கள் வந்து ஒரு 50 dirhams வரும். டேட்டா இல்லைனாலும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைஃபை இருக்கும், எல்லா ரூம்லையும் வைஃபை இருக்கும். அதையும் தாண்டி 2GISன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பில் வந்துட்டு அது ஆஃப்லைன் மேப் டோட்டலாக. அது நீங்கள் வைஃபை கிடைக்கிறப்போ நீங்கள் துபாய் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் யாரோ உங்களுக்கு இப்போ இன்டர்வியூ வருது, எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இன்டர்நெட் இல்லைனாலும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப்லைனில் அந்த மேப் எப்படி போகணும்னு காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கன்வீனியன்ட்டான வழி. மெட்ரோ வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் உங்களுக்கு. ஏன்னா மெட்ரோ தான் மேக்ஸிமம் எல்லாரும் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க இங்கே. அதனால நான் சொல்கிறோம், இமிகிரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து மெட்ரோக்கு நீங்கள் போகிறதுக்கு நூல் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம ஊரில் மெட்ரோ கார்டு இருக்கு இல்லைங்க, அதாங்க இங்கே நூல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சென்னையிலே பெங்களூர்லேயே இருந்ததுன்னா தெரியும், அங்கே மெட்ரோ கார்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து நூல் கார்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த நூல் கார்டு வந்து 20-50 dirhams, 25 dirhams அது மினிமம். அந்த அமௌண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 25 dirhams அது வாங்கினீங்கன்னா 19 dirhams 19 dirhams வந்து அதில் இருக்கும். டாப் அப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நூல் கார்டை வாங்கி வச்சுட்டீங்கன்னா இந்த ஐடியோ எதுவுமே தேவையில்லை. 25 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து துபாய் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது நீங்க வந்து அங்க இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து அந்த உட்கார்ந்துருப்பாங்க. ஆக்சுவலா டிக்கெட் கவுண்டர், அந்த விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது துபாய் ஏர்போர்ட்ல இறங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் கொடுப்பாங்க. அதான் அந்த சிம்மை வந்து ஓகே துபாய் சிம் கிடைச்சிருச்சுன்னு தயவு செஞ்சு வந்து சிவில வந்து போட்டுறாதீங்க.
ஏன்னா ஒன்ஸ் அது வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, நீங்கள் அதில் ரீசார்ஜ் அமௌண்ட் ஏதோ இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வர பிளான்ஸ்லாம் விசிட் பிளான்ஸாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக நான் ரெசிடென்ட் ஆகிட்டேன், துபாயில் நான் விசா அடிச்சிட்டாங்க, நான் சிம் வாங்குறதுக்கும் என் ப்ரூஃப் கொடுத்து நான் சிம் வாங்கி நான் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த சிம்முக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ யூஸ் பண்ண முடியும். அதை பற்றி நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா நீங்கள் அது வேலை தேடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டீங்க எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சிம்மை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சிம் வாங்கிக்கிங்க. அந்த நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் பர்சனலாக ப்ரியாரிட்டி சிம்மாக அதை யூஸ் பண்ண முடியாது, பர்மனெண்ட்டாக அதை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பரை வந்து கொடுக்குற இடத்துல இனிஷியலாக நீங்கள் கொடுங்க. ரெசியூம்ஸில் ஆமாம், ரெசியூம்ஸில் நீங்கள் வந்து கால் பேக் வரக்காக நீங்கள் கொடுத்தா ஆகணும். நிறைய இடத்துல நீங்கள் நெட்வொர்க் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்தா ஆகணும். அதுக்கப்புறம் விசாலாம் போட்டதுக்கு அப்புறம் கம்பெனியில் அஃபிஷியலாக வந்து புதுசாக ஒரு சிம் நீங்கள் உங்கள் பேரில் வாங்கி எமிரேட்ஸ் சைடு வந்தோடனே உங்களால் சிம் வாங்கிக்க முடியும். அதான் மெட்ரோ கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மெட்ரோ கார்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மெட்ரோ கார்டை வந்து பஸ்லேயும் யூஸ் பண்ண முடியும், டாக்ஸிலையும் யூஸ் பண்ண முடியும், நிறைய ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபுட் ஏதாச்சும் வாங்கினா கூட நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கும். நீங்கள் நூல்னு ஒரு ஆப் இருக்குது, நூல் கார்டுக்கு நூல்னு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்டோர்ஸ் என்னென்ன லொக்கேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன பேமெண்ட் பண்ண முடியும் அதிலே இருக்கும். ஸோ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட. ஆனால் ஃபுல்லாக இல்லை, கிட்டத்தட்ட யூஸ் பண்ண முடியும். டாக்ஸிக்கும் பஸ்ஸுக்கும் மெட்ரோக்கும் இந்த மூணுக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நிறைய கடைக்கு நிறைய ஃபுட் இருக்கிற கடை இல்லை ஏதாச்சும் ஸ்டோர்ஸில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ரூம்ஸ் எப்படி தேடணும்னா நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி புர்ஜுமானோ, யூனியனோ, தேராவோ, அதுக்கப்புறம் வந்து பனியாஸ், ஹோர்லாண்ட்ஸ், அபுபக்கர் அல்சதி, இந்த க்ரீன் லைன் ரிலேட்டடாக இருக்கிற இடத்துல வந்து நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க. அங்கே வந்து ரூமோட ரெண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து முன்னாடியே ஊரில் இருக்கும்போது டிபுசில்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பார்த்து பேசி வச்சுக்கோங்க. பே பண்ண வேணாம். ஆன்லைனில் நீங்கள் எந்த பேமெண்ட்டும் எப்பவுமே பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து ரூம்ஸை பாருங்கள், கிச்சன்ஸை பாருங்கள், ரெஸ்ட் ரூம்ஸை பாருங்கள், எல்லாமே ஓகே, ரூம்ஸ் எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பே பண்ணி அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், பெட் ஸ்பேஸோ பார்ட்டிஷனோ. அப்படி இல்லைன்னா துபாயில் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் ரூம் கிடைக்காது அப்படின்லாம் இல்லைங்க. ரூம் வந்து தாராளமாக கிடைக்கும். நீங்கள் என்றைக்கு மூவ் பண்ணாலும் வந்து ரூம் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ரோக்கர் நம்பர் வேணுன்னா கூட சொல்லுங்கள். நல்லா வேலிட் ப்ரோக்கர் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயுமே போடுறாங்க. ஃபேஸ்புக்லேயும் நிறையா இருக்கும், டுபுசில்லையும் நிறையா இருக்கும். அதே தான் காசு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, காசு எங்கேயும் கொடுக்காதீங்க. இங்க வந்து அந்த விஷயம் தான் ஸ்கேம் வந்து அதிகமாகும். இவன் தான் ரூம் ஓனர்னு சொல்றதுக்கு எப்படி என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு? அது அந்த பழக்கம், ஜிபே பண்றேன் அந்த மைண்ட் செட் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஆக்சுவலா இங்க பார்த்துட்டு அந்த ரூம்ல இருக்கிறவன்ட்டு நீங்க பேசுங்க. இவர் தான் இந்த ரூம் ஓனரா, இங்க இதுதான் ரெண்டா, இதுக்கும் இதுல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்காங்க, வைஃபை எல்லாமே ஓகேவா, அப்படியே அந்த ரூம்ல இருக்கிறவன்ட்டு பேசுங்க. அப்படி பேசிட்டு ரூம் எடுங்க. ஓகேங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஏதாச்சும் ஒரு சின்ன பார்ட்டிஷனோ இல்லை பெட் ஸ்பேஸ் மாதிரியும் அந்த மாதிரி கூட உங்களால் புக் பண்ண முடியும். டிபுசில் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி புக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு அதுக்கப்புறம் 3 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் ரூம்ஸ் தேடி போய்க்க முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஹோட்டலில் பார்த்து புக் பண்ண வேணாம் நான் சொல்லுவேன். காசு இருந்துச்சுன்னா அது உங்கள் விருப்பம். அது உங்கள் காசை போட்டு செலவு பண்ணாதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நிறைய செலவாகும். உங்களுக்கு பெட் வாங்குற மாதிரி இருக்கும், பில்லோஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். இங்கே செலவு பண்ணுறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. அதுதான் எசென்ஷியல்ஸ் வாங்குறதுக்கே உங்களுக்கு ஈஸியாக நிறைய செலவு. அதுதான் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் இது மட்டும் அப்படி செட் ஆகிடுச்சுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரோக்கர்ஸ் நம்பர்ஸ் யாராச்சும் வேணுன்னா கூட எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் சொன்ன லொக்கேஷனில் முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது முக்கியமான எனி டைம் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி நிறைய பேர் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக இங்கே நெட்வொர்க் பண்ணலாம் உங்களுக்கு வேலையே ஆகாது. நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் இந்த 2 மாதத்தில் இவ்வளோ பீப்புளோட கனெக்ட் ஆனேன். நான் சூர்யா ஆகட்டும் சொல்லுவேன், இல்லை மற்ற தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், மலையாளி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அவ்வளோ பேரோட கனெக்ட் ஆனேன். நான் 1.5 இயர்ஸ் 1.7 இயர்ஸ் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் நான் இங்கே வந்து அவ்வளோ வருஷம் இருந்தேன். நான் இப்போ தான் கனெக்ட் ஆகிறேன். நான் முன்னாடியே சப்போஸ் அதை பண்ணியிருந்தேன், நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறங்காட்டி இன்னைக்கு பாட்காஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. நான் முன்னாடியே நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்த நான் மிஸ் பண்ணிக்க மாட்டேன். நிறைய விஷயம் எனக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜாக ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனுக்கு விட நிறைய விஷயம் வந்து எனக்கு இப்போ தெரியும். ஆனால் ஸ்டில் நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா எனக்கு தெரியாது. எதுவும் நான் எல்லாத்தோடையும் பழகும் போதும் நெட்வொர்க் பண்ணும்போது தான் யாருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, யாருக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேறு என்னென்ன விஷயம்லாம் வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணணும், கிளாரிஃபை பண்ணணுங்கிற ஐடியாவே வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தோட நெட்வொர்க் பண்ணுங்கள். இப்பவும் சொல்கிறோம், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஐடியா இருந்தாலும் எப்போ வேணாலும் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் டைம் கூட ஒரு 2 நாள் 3 நாள் ஆனாலும் கண்டிப்பாக எங்களோட டிஎம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம்.
ஓகே, நீங்கள் வந்து இப்படி தான் ரூம் தேடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரூமெல்லாம் தேடி எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து துபாயில் ஜாப் வந்து ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ரெஸ்யூம், அதுக்கப்புறம் நீங்கள் துபாய் உங்களுக்கு சிம்மு வந்து இமிக்ரேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது இமிக்ரேஷனில் நீங்கள் சிம்மு வாங்கிப்பீங்க, அந்த நம்பரு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க, இப்போ கராமாவில் இருக்கிறீங்கன்னா கராமான்னு போடுவீங்க, அபுபக்கர் அல் சித்திக்னா அபுபக்கர் அல் சித்திக்னு போடுவீங்க, யூனியன்னா யூனியன் போடுவீங்க. அந்த லொக்கேஷன் போட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணுங்கள். ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இருக்கணும். என்ஹான்ஸ் சிவின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக ரெஸ்யூமாங்கிறத செக் பண்ணிக்கலாம். உங்களால் 70% மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஐடியிலேருந்து எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் மெயில் மட்டும்தான் அதில் வரும். இப்போ நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நிறைய மெயில் வரும். அதில் இந்த மெயிலாக அந்த மெயிலாக மிஸ் பண்ணுற நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஜாபுக்குன்னு வந்துட்டீங்க, ஃபுல் ஃபோக்கஸ் இதில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாபுக்குன்னு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த மெயில் ஐடி வந்து ரெஸ்யூமில் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர், நீங்கள் துபாய் நம்பரை அதை வந்து ரீசார்ஜ் பண்ணி அந்த நம்பரை கொடுங்க எல்லாத்துக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாம் ஓகேவா இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து சிவி கவர் லெட்டரும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா போர்ட்ஃபோலியோ வச்சுங்க, அதுவும் வச்சு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. துபாயில் நம்ம ஊர் மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டா கூப்பிடுவாங்க. துபாயில் வந்து ஆக்சுவலாக அது அப்படி ஒர்க் ஆகலை. நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக அந்த கம்பெனிக்கே போயிடணும். போயிட்டு ரெஸ்யூம் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி வேகன்சி போட்டிருந்தாங்க, நல்ல ஐடியா இருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணேன், நீங்கள் வேகன்சி போட்டிருந்தாங்க, அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்தேன். ஓகே, நிறைய பேர் கிளிக் ஆகும். ஆக்சுவலாக நிறைய பேர் நினைப்பாங்க, ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் கிளிக் ஆகிருக்கு ஆக்சுவலாக. அப்படின்னா ஏன்னா நான் இன்டர்வியூ பண்ணல, நான் இன்டர்வியூ போன அன்னைக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க, அதான் போனேன். இன்னொருத்தன் என் கூட வந்திருந்தான், எதுக்கு வந்திருந்தான்னு கேட்டால் ரேண்டமாக இன்டர்வியூ வந்திருந்தேன். சரி அவங்க உட்கார வைங்க, அவங்க உட்கார வச்சுட்டாங்களே. இப்போ நான் என் ஆஃபீஸ்ல நடந்துச்சு ஆக்சுவலாக, அவனுக்கு இன்டர்வியூ எதுவும் நடக்கல. அவன் நேரம் அன்னைக்கு வந்து மேனேஜர் வந்திருந்தாரு. சரி வா பார்க்கலாம் பேசலாம், ஓகே ஓகே மாறிடுச்சுல, எல்லாமே மாறிடுச்சுல. நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எங்கேயும் வெயிட் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக போங்க. போயிட்டு இந்த மாதிரி வேகன்சி போட்டிருந்தீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா நியர்பை கம்பெனிஸ்க்கு நீங்கள் ரெஸ்யூம் கொடுக்கணும். நிறைய ரெஸ்யூம் காப்பீஸ் எடுத்துகிட்டு போங்க. அங்கே ரிலேட்டடான ஜாப் ரோல் இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிஸ்னஸ் சென்டர் இருக்குங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பிரச்சனைனா பிஸ்னஸ் பேல மட்டும்தான் ஒர்க் இருக்குது. பிஸ்னஸ் பேல ஒர்க் இல்லை, பிஸ்னஸ் பேல ஸ்கேமு தான் அதிகமாக இருக்கும் ஒர்க்கை விட. என்ன பண்ணுவானுங்கன்னா விசிட் விசா முடிகிற வரைக்கும் வேலை வாங்கிட்டு இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பிபிஓ ஆமாம்மா, அதெல்லாம் ரொம்ப அந்த இமிக்ரேஷனில், முக்கியமாக இமிக்ரேஷன் சர்வீஸில் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால் வந்து அங்கே போய் ஸ்கேம் ஆகாதீங்க சரிங்களா. அப்புறம் ஷார்ஜாவிலேருந்து வந்து இன்டர்வியூ வருது, அதுவும் மத்தியான நேரமாக வருதுன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். மேக்ஸிமம் ஷார்ஜாவிலேருந்து ஸ்கேம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கேமாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா, அவங்க காசு கேட்டாங்கன்னா அது ஸ்கேமுங்க. எந்த வேலைக்கு யாரும் காசு கேட்க மாட்டாங்க, நீங்கள் வந்து யார்ட்டையும் காசு கொடுக்க வேண்டாம் சரிங்களா. சில விஷயம் ஹிண்ட் மாதிரி கொடுக்கணும்னா, இன்டர்வியூ உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் ஷுட் பி 1 hour or maximum 2 hour. உங்களுக்கு 9 to 10, 9 to 11 இப்படிதான் வந்து இன்டர்வியூ மேக்ஸிமம். காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போட்டிருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து அதை இக்னோர் பண்ணிடுங்க. அது இல்லைன்னா வாக்கின்னு போட்டிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, வாக்கின்றது வேற. பட் இன்டர்வியூ வந்து இந்த டைம்ல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்குன்னு வருதுன்னா அது கொஞ்சம் நீங்க ரிசர்ச் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் சொல்றேன், நீங்க பாஸ்போர்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கணும்லாம் சொன்னாங்கன்னா அது வேண்டாம். நான் எப்பவும் சொல்லுவேன், அப்படி சப்மிட் பண்ற மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணணும்னு முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன கேட்பாங்கன்னா, மேக்ஸிமம் நான் ஒரு டாக் போட்டு வச்சிருக்கேன், ஒரு 21 ஸ்டெப்ஸ் ஆட்ட நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் கவர் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அது ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா அதை கேளுங்க, நான் அதையும் அனுப்பிச்சுடுறேன். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பிஸ்னஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் ஒரு பிஸ்னஸ் சென்டர் இருக்குது. அதை நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் சென்டரில், அந்த பிஸ்னஸ் சென்டரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நம்ம பாட்காஸ்ட் பண்ணுற ஸ்டூடியோ வந்து ஒரு பிஸ்னஸ் சென்டர், இந்த பிஸ்னஸ் சென்டரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் சென்டர் இருக்குதுங்க. நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் சென்டருக்குள்ளே போனீங்கன்னாவே நீங்கள் நிறையா போர்டு பார்க்க முடியும். நிறையா போர்டு ஃபுல்லாக கம்பெனி நேம்ஸாக எழுதியிருப்பாங்க. அதில் வந்து அட்லீஸ்ட் சும்மா ஒரு ஃபோட்டோ, அட்லீஸ்ட் இல்லைன்னா வந்து ஒரு லொக்கேஷன் போட்டிங்க, அந்த பிஸ்னஸ் சென்டர் அங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்ணிங்க, அங்கே ஏதாச்சும் கம்பெனி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு. அப்போ அது ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி ரெஸ்யூம் கொடுக்குறதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை, நிறைய பக்கம் வந்து உள்ளே விட மாட்டேறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் ஐடியில் இருக்கிறவங்களாம் வந்து எனக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரில அப்படின்னா, நீங்கள் வந்து லிங்க்டின்ல வந்து டைரெக்டாக அந்த ஹெச்ஆர்ஸோட வந்து கனெக்ட் ஆக பாருங்கள், நெட்வொர்க்காக பாருங்கள். அந்த ஹெச்ஆர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே வந்து அந்த கம்பெனினா அந்த கம்பெனி துபாய் லொக்கேஷனில் அந்த கம்பெனியில் யாரெல்லாம் லிங்க்டின்ல இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களாம் எம்ப்ளாயிஸ், அவங்கள வந்து சும்மா மெசேஜ் பண்ணி பாருங்க. அதில் ரிப்ளை பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். யாரும் லிங்க்டின் வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க, கிடைச்சதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீயும் நானும் டெய்லி லிங்க்டின்ல போஸ்ட் போடலையே, இன்ஸ்டாகிராமில் தானே போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹிண்ட் ஐடியா நான் கொடுக்குறேன்.
அந்த நேம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்கள். அதே ஆள் இன்ஸ்டாகிராமில் வந்தானா உங்களுக்கு ஈஸியாக அவர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கிராப் பண்ணிக்க முடியும். எடுத்தோடனே வந்து ப்ரைஸ் பண்ண பாருங்க, க்ரீட் பண்ணுங்க பீப்புளை. ஹாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அந்த மாதிரி பேசுங்க. சரிங்களா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அப்படி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுருங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்ட பீப்புள், நார்மல் பீப்புள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி க்ரீட் பண்ணுங்க. நீங்கள் எடுத்தோடனே ஒரு பேராகிராஃபாக அனுப்புறாங்க, ஹாய் திஸ் நேம் இஸ் திஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் ஜாப் ஆரம்பிச்சுட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம எடுத்தோடனே அவனுக்கு வந்து அதை பார்த்தோன்னே எதுவும் தேவையில்லாமல் பண்ணிடுவாங்க. அக்செப்ட் கூட பண்ண மாட்டாங்க ரெக்வஸ்ட்டை. நீங்கள் சும்மா பேசுங்க, பேசிட்டு இந்த மாதிரி நான் லுக் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அந்த மாதிரி போட்டாங்க, உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா, ரெஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி போக பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் அப்ரோச் பண்ணுற விதத்தை மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி என் ஃபாலோயர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தேன், அவங்களுக்கும் நான் இந்த டிப்ஸ் தான் கொடுத்தேன். ஸோ வந்து இதெல்லாம் தாங்க விஷயம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சில டைம் வந்து நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சில டைம் விசிட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க. அது நார்மலாக இருக்கிறது தான். நான் லீகலான்னு கேட்டால் அது லீகல் இல்லீகல் அது நான் சொல்ல முடியாது, லீகல் இல்லை தான். அதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணிடலாம். வேலை தேடுறது என்னென்ன மாதிரி வேலை தேடலாங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல ஜாப் போர்ட்டல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லிங்க்டின் நான் முக்கியமாக சொல்கிறேன், லிங்க்டின், நக்யூரி கல்ஃப், இண்டீடு, பயூது, டுபுசில்ல கூட சில ஜாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டுபுசில்ல கூட ஜாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஃபோக்கஸ்ட் ஆன் லிங்க்டின், இண்டீட், நக்யூரி கல்ஃப். இதுதான் இது ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்கள் ரூம்ல இருந்த மாதிரியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், நீங்கள் டெய்லியும் வந்து உங்களே புல் பேக் பண்ணி நடந்து போங்க. 4-5 கம்பெனி ஏறி இறங்குங்க. சும்மா காலையில் படுத்துட்டு ரூம்லேயே படுத்துட்டு 4 கம்பெனி அப்ளை பண்ணி படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு 2 மாதம் வெக்கேஷனுக்கு வரல, நீங்கள் வேலை தேடி வந்திருக்கிறீங்க. அப்புறம் துபாய் வந்து வேலை கிடைக்கல. நீங்களே சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ, எவ்வளோ நெட்வொர்க் பண்ணுறீங்களோ, எவ்வளோ பீப்புளை மீட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ரெஃபரன்ஸ் தர்றீங்களோ, அப்போ தான் வந்து கிளிக் ஆகும். இப்போ வரைக்கும் என்னால் வந்து யாருக்கும் வேலை வாங்கி தர முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்டில் நான் வந்து என்னால் முடிஞ்சது நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னா, சப்போஸ் என் மூலியமா இல்லை வேறு யாராச்சும் மூலியமா ஜாப் போட்டுருக்காங்கன்னா என்னோட குரூப்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன், என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல் அப்டேட் பண்ணுறேன். அவங்களும் அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுறாங்க. சடனாக நீங்கள் வந்து கேட்கும்போது அந்த ஜாப் வந்து எதுக்காச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் மற்ற பீப்புளும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அனுப்புவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் போட்டு யாரையும் வந்து தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு வேணும்னு. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மெசேஜ் பார்த்தாலே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் 1008 பிரச்சனைகள் இருப்பான். உங்கள் பிரச்சனையை சேர்த்துட்டு தூக்கிட்டு ஓட முடியாது மற்றவங்களா. பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறது எங்கேயுமே விட்டுறாதீங்க, கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சிவி நேரில் போய் நம்ம கொடுக்கும்போது சில பேர் வந்து செக்யூரிட்டி வாசல்லே வந்து வாங்கிட்டு அனுப்பிச்சிருவான், ரிசப்ஷன் வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து அதனால் வந்து தளர்ந்துடக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பிஸ்னஸ் சென்டர் சில டைமில் ரிசப்ஷன் போகக்கூடாது, டேரெக்டாக கம்பெனிக்குள்ளே லிஃப்ட்டை பிடிச்சி போயிடணும். அதை நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் அப்போ சப்போஸ் நீங்கள் அப்படி போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ரெஸ்யூம் வாங்கிட்டு சரி நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்து சொல்கிறோம், இங்கே வந்து வேகன்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமான்னு ஒரு வாரத்தில் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க, இவ்வளோ விஷயம் நீங்கள் தாண்டணும். இதுக்கப்புறமும் நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து எமிரேட்ஸ் ஐடி வந்து சீக்கிரம் வரணும். அந்த எமிரேட்ஸ் ஐடி முடிஞ்சா தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ட் இங்கே. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட லைஃபே துபாயில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு நார்மல் பீப்புள், வேலை தேடுற நார்மல் பீப்புள் தான். இப்போ இருக்கிற கரண்ட் ரூல்ஸ் படி இவ்வளோ தூரம் தாண்டி வந்து நீங்கள் வேலைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ரூல்ஸ் படி 6 மாதம் வரைக்கும் கம்பெனியால் உங்களை டெர்மினேட் பண்ண முடியும். அது வந்து ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வாழ்த்தனமாக இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் ஆட்டிடியூடாக இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து அமைதியாக இருந்து பார்த்துக்கங்க. 6 மாதத்தை நீங்கள் தாக்கு பிடிக்கணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டீங்கன்னா இன்னொரு இடத்த பிடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. விஷயம் இல்லை, அதுதான் பிரச்சனை. துபாயில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருந்தாலும் அதை எடுத்துக்கிற பீப்புள் வந்து ரொம்ப நிறைய இருக்காங்க. அதனால உங்களுக்கு காம்படிஷனும் அதிகம். ஒரு ஸ்டெப் நீ ஃப்ரெண்ட் நவந்தாலும் வந்து உன்னை தட்டிட்டு முன்னாடி போகிறதுக்கு நிறைய பேர் அவ்வளோ காம்படிஷன் இருக்கீங்க. அதுதாங்க, இதுதாங்க விஷயம். இவ்வளோதான் சொல்லி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க இந்த வாசையில் சேதுங்க. இவ்வளோதாங்க மேட்ரு. இதுதான் வந்து நாங்கள் பல்லாயிரக்கணக்கான டிஎம்ஸும் கணக்கான கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி இது ஒரு 200 2000 கணக்கான டிஎம்ஸ் வந்துருக்கும் உனக்கும் எனக்கும் சேர்த்து. அவ்வளோ டிஎம்ஸ்க்கான மொத்த மெசேஜும் இதில் தாங்க இருக்குது. அந்த பாட்காஸ்டோட மெயின் ரீசனே வந்து இதை பார்த்து இவ்வளோ தூரம் வந்துமே மறுபடியும் இன்னொருத்தட்ட ஸ்கேம் ஆகக்கூடாது, யாரை வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. இப்போ சரி நீங்கள் கேட்கலாம், சிம்பிளாக கேட்கலாம், நீங்கள் எப்படா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எப்படா பேசுறீங்க, ஸ்கேம் ஆனன்ற அடிபட்டன்ற நீ எப்படானா அடிப்பட்டு ஆனங்காட்டி தான் நான் பேசுகிறேன். அடிப்பட்டு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் என்ன மாதிரி அடிப்பட்ட எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துருக்கானான்னு கேட்டால் இல்லை. எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்க, எத்தனை பேர் அழுதுருக்காங்க, எத்தனை பேர் இல்லாமல் போயிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ இதுதாங்க. சரி, இன்னொரு பாட்காஸ்ட்ல மீண்டும் சந்திக்கும் வரை நான் ஹரி, அது வந்து சூர்யா YAH. நன்றி, வணக்கம். பாய்.